Alright, the excitement is over the roof அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாரும் காத்துட்டு இருந்த Chian 61 Thangalaan is right here. And what an amazing crew to be sitting with. What an amazing happy cast to be sitting with. ஒவ்வொருத்தருமே இந்த $1 million bucks மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு இருக்கீங்க. யாருமே பிளான் பண்ணி கலர் கோஆர்டினேட் பண்ணி வரல. ஆனா ஒரு 125 நாளுக்கு மேல ஒன்னாவே இருந்து ஒரே மாதிரி வந்திருக்கீங்க. It is a Studio Green year. There's no doubt about it at all. What a year it is. 2024 belongs to Studio Green அப்படின்ற ஒரு நோட்டோட தான் ஆரம்பிச்சிருக்கோம். But we're going to start off with a beautiful idea, sir. Thangalaan அப்படின்ற ஒரு மிக அழகான ஒரு கதைக்களம். இதுதான் இந்த ஆண்டோடைய என்னுடைய படைப்பு, இதுதான் என்னுடைய அடுத்த படைப்பு அப்படின்னு ஒரு தருணத்தில் நீங்கள் யோசிச்சிருப்பீங்கல்ல. ஸோ இயக்குனரே நீங்கள் சொல்லுங்கள், தங்கலான் பிறப்பெடுத்து நீங்கள் பார்த்து நீதாம்மா அடுத்த பிள்ளை அப்படின்னு நீங்கள் எப்போ சொன்னீங்க? நான் கபாலி முடிச்சதுக்கு அப்புறமே நான் அந்த கதையை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேஜிஎஃப் லைன்னு வச்சு அந்த பேக்ரவுண்டை வச்சு ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா கோலார் கோல்ஃபீல்டு பற்றி நான் ஒரு புக்கு படித்தேன், அதில் சில ரிசர்ச் மெட்டீரியல் கிடச்சிது. சரி, அதை பற்றி படிக்கிறப்போ என்னால் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது, அந்த வேர்ல்டோட அந்த லைஃபோட கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அப்போவே ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் அப்போவே ஒரு சின்னதாக ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணேன். ஆனால் தங்கலான் மாதிரியான கதை இல்லை, அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3 பீரியட் சேர்ந்த ஒரு கதையாக தான் பண்ணேன். ஏற்கனவே பண்ணி வச்சிருந்த கதையை நான் கொஞ்சம் ஐடியா திரும்ப படிக்க ஆரம்பித்தேன். சரி, கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. தோணுனே சார்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். அண்ட் ஞானல் சாரும் அவர்கிட்ட நான் சொன்னப்போ இந்த ஐடியா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. 3 பீரியட் பண்ணணும்னு நினச்சது அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 3 பீரியட் அப்படின்றது ஒரு 3 ஹார்ஸில் அதுவே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அப்போது ஒரு பீரியட் கதை மட்டும் எடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வச்சேன். அதுவே ஒரு பெரிய கதையாக இருந்தது. நான் எப்போயும் ஒரு மூவி பண்ணுறப்போ, ஒரு கதைக்குள்ளே போகிறப்போ நிறைய ரிசர்ச் பண்ணுவேன். ஸோ இது அவ்வளோ டைம் எடுத்தது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 months பெரிய ரிசர்ச் ஒர்க் பண்ணோம். ஸோ நிறைய போயிட்டு நேராக அந்த களத்துக்கு போயிட்டு மீட் பண்ணுறது, பீப்புளை மீட் பண்ணுறது, ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு ஸ்டோரிஸ் இருந்தது. அப்புறம் நிறைய ரிசர்ச்சர்ஸ் எழுதி வச்சுட்டு போயிருந்தாங்க. எட்வர்ட் கட்சன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் நிறைய இது சம்மந்தமாக நிறைய ஒர்க் பண்ணியிருந்தார். அவருடைய புத்தகங்கள் அண்ட் கோலார் ஃபீல்டை பற்றி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் லிவிங் டேஞ்சரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நாவல் இருந்தது, ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது எல்லாமே வாசித்து அப்போது இது ஒரு கதை சொல்லிச்சு, அந்த ரிசர்ச் மெட்டீரியல் இது எல்லாமே. ஆனால் மக்கள்கிட்ட போகிறப்போ மக்கள்கிட்ட வேறு நிறைய மித் ஸ்டோரிஸ் இருந்தது. அது இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் மித்துக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் உள்ள அந்த கேப் இருக்குல்ல, அதுதான் மக்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. ஸோ இதை டிசைன் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் அந்த எட்வர்ட் கட்சனுடைய அந்த ரிசர்ச் புக்கில் படிக்கிறப்ப தான் தங்கலான்ற வார்த்தையும் நான் கண்டுபிடிச்சேன். தங்கலான் அப்படின்னா அது ஒரு பூர்வகுடி சமூகத்தில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான பேர். அண்ட் அது ஒரு பீப்புள் லீடர். அது அந்த ஊரோடைய ஒரு பிரச்சனைகளில் ஹேண்டில் பண்ணுற ஒரு லீடருக்கு அப்படி ஒரு பேர் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த ரிசர்ச்சில் இருந்தது. அண்ட் அதுக்கு நிறைய அர்த்தங்களும் இருந்தது. அது பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப என்னால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அந்த கேரக்டரையும் நான் அப்போ தான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தங்கலான் கேரக்டரை என்னால் அந்தளவுக்கு கண்டுபிடிக்க முடியாமலே இருந்தது. பட் ஆனால் அந்த கேரக்டர் கண்டுபிடிக்கிறப்ப தங்கலான்னா பலி கொடுக்குறவர், தங்கலான்னா அந்த கிராமத்தை காக்கிறவர், தங்கலான்னா அந்த மக்களை லீட் பண்ணுறவர், தங்கலான் அந்த மக்களுக்காக யோசிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் அந்த தங்கலான்ற பேருக்கு நிறைய அர்த்தங்கள் கிடைச்சவனுமே அந்த கேரக்டர் எனக்கு கிடைச்சிச்சு. சரி, ஓகே, தங்கலான்ற பேர் டைட்டிலாக வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் தங்கலான் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தன்னுடைய மக்களுடைய இன்னல்களை போக்குறதுக்கு, இழிவுகளை போக்குறதுக்கு என்ன யோசிக்கிறாரு, எதை அவர் பார்க்குறாரு அப்படின்னு யோசிக்கிறப்போ அந்த கோல்டு எப்படி இந்த மக்களோட நெருக்கமாச்சு, எப்படி இதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, இதனால் அவங்க லைஃப் ஸ்டைல் மார்ச்சா இல்லையா. ஸோ இதுக்குள்ள மித் ஸ்டோரிஸ் எப்படி இவங்களை இவங்க ஹேண்டில் பண்ணிச்சு, இவங்களை எப்படி அது வழி நடத்துச்சு, அதுக்கும் இந்த மக்களுக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன, அவங்களுடைய லைஃபோட பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடிஞ்சதா, அண்ட் அவங்க நினச்ச ஒரு விடுதலையை அவங்களால அடைய முடிஞ்சதா அப்படின்றது தான் ஹோல் ஸ்டோரியாக மாற்றணும். அண்டு மொரோவர் மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணணும். அண்ட் அந்த கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு களமாக அது இருக்கணும்.
அப்படி இருந்தால் தான் இது எக்ஸைட்மெண்ட் ஆடியன்ஸ்க்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸாகவும் வந்து வேற ஒன்றா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து ஆடியன்ஸ் எல்லாம் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து தேட்டருக்கு வந்து பார்க்குற ஆடியன்ஸோடைய எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் வந்து பயங்கரமாக வேந்த லெவலில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்மளால் வந்து காம்ப்ளீட் பண்ணோன்னா ஸோ அந்த மாதிரியான ஒரு ஐடியா ஆஃப் தாட்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு தான். ஸோ இப்படி ஒரு கதை இருந்தால், இப்படி ஒரு கதைகளும் இருந்தால், அதுவும் விக்ரம் சார் மாதிரியான ஒரு ஆக்டர் உள்ளே இருந்தாருன்னா லைக் வந்து நம்மளால் வந்து இதை வந்து ஈஸியாக ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ண முடியும், அவங்கள வந்து எக்ஸைட் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து ஓவரால் வந்ததுக்கப்புறம் ஓகே இதுதான் என்னுடைய நெக்ஸ்ட் ஃபிலிம் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் வந்து இறங்கினேன். எப்போ சார் இந்த லவ் ட்ரையாங்கிள் நடந்துச்சு? இப்போ நீங்க ஞானவேல்ராஜா சார், விக்ரம் சார் அப்படின்னு இந்த லவ் ட்ரையாங்கிள் ஒன்று நடந்து அதனால தான் நான் 3 பேரும் பிளாக். பட் ஆக்சுவலி இது எப்படி சார் நடந்தது? இவங்க 3 பேர் எங்க 2 பேருக்குமே லவ் ரொம்ப நாளா இருக்கு. ஏன்னா வந்து அட்டகத்தின்னு ஒரு படம் வந்து நான் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ரிலீஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். அங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மெட்ராஸ் பார்த்ததுல இருந்து இவருக்கு எனக்கும் கொஞ்சம் லவ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தோம். அண்ட் வந்து சார்பட்டா பரம்பரைக்கு அப்புறம் அந்த லவ் வந்து ரொம்ப பெரிய பாண்ட மாதிரி ஓகே டன் அப்படின்னு முடிவாயிடுச்சு. அப்படி பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ the story comes to you. தங்கலான் அப்படின்றது தான் கதை. ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கும்ல, திஸ் இஸ் த லைன், நான் முடிவு பண்ணிட்டேங்க இந்த படம் நான் தான் பண்ண போகிறேன், திஸ் இஸ் மை ஸ்டோரி அப்படின்னு நீங்கள் யூ would been committed to it. அது எப்போ நடந்தது? ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட்டே ரஞ்சித்ன்றது ஐ வாண்ட் டு ஒர்க் வித் வெரி பேட்லி. ஸோ அதனால் அங்கேயே ஆரம்பிச்சது. இந்த மூமெண்ட் ஒரு பீரியட்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப நாள் இந்த பீரியட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு இருக்கா. அண்ட் சம்படி அவ்வளோ காம்படெண்ட்டாக பண்ணுற போது யூனோ டீட்டெயிலிங்லாம் பயங்கரமாக இருக்கும் அண்ட் ரிசர்ச் பயங்கரமாக இருக்கும் எல்லாமே. அண்டு கிராமரே கிடையாது இந்த படத்தில் வந்து இதுதான் இன்டர்வல் பிளாக், இதுதான் கிளைமேக்ஸ், இங்கே ஒரு சாங் வரும், சாங் இப்படி இருக்கும், ஒரு ஃபைட் அப்படி கிடையாது. இட் இஸ் ஆக்சுவலி லைக் ஒரு லாங் சீன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர் எதுவுமே வந்து அந்த சீனு அந்த இடத்துல நீங்கள் வருவீங்க ஒரு என்ட்ரி கொடுங்க அப்படி கிடையாது. அந்த இடத்துல இது நடக்கும் ஒரு சம்பவம். ஆனால் அதில் அழகு என்னென்னா அவங்க எப்படி வாழ்ந்துருப்பாங்க, டெஃபினட்டாக நம்மளை விட அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. பட் நாங்கள் எல்லாருமே அந்த சூழ்நிலையில் தான் தள்ளிப்பட்டிருந்தோம். எல்லா விஷயங்களும் எல்லா காட்சியுமே எந்த ஒரு க்ரீச்சர் கம்ஃபர்ட்ஸ் நம்ம நாங்கள் நிஜமாகவே அவங்கள மாதிரி இருந்திருந்தால் தான் அதை கொண்டு வர முடியும். அது ரொம்ப அழகான அந்த லைன் இருக்குல்ல ட்ரெய்லரில், எனக்கு வாழணும்னா செத்த சாவறதுக்கு நீ துணிஞ்சவங்களுக்கு தான் வாழ்க்கைனா அதுதான் எங்களுக்கும் தங்கலாம். நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடி. இந்த படத்தில் நான் அடி வாங்கின மாதிரி, இந்த படத்தில் நான் அடிப்பட்ட மாதிரி, இந்த படத்தில் சாவுன்னு விளிம்புன்னு சொல்லுவாங்கள்ல, லைக் ஏதாவது ஒரு விஷயத்தில் போனது மாதிரி ஐ டோன்ட் திங்க் நான் அது வரைக்கும் பண்ணதே கிடையாது. இட் இஸ் லைக் தட். ஸோ எனக்கு அது ரொம்ப ஐ மீன் ஒரு விஷயம் நம்ம சொல்லணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவ்வளோ உள்ளேருந்து வரும்போது இல்லை. ஐ திங்க் இட் கேம் வெரி ரியல் ட்ரூவாக. நம்ம வந்து ஒரு நடிக்கணும் இந்த சீனில் ஒரு ஹீரோ என்ட்ரி அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் ஐ திங்க் இவங்க எல்லாருக்குமே என்ட்ரி இருந்துச்சு, எனக்கு இல்லை. அப்படி சொல்லாதீங்க, ட்ரெய்லர்லேயே இவங்க என்ட்ரி தான் சார். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அம்மா நான் என்ன சொன்னேன் ட்ரெய்லர்ல? ஃபர்ஸ்ட் நீங்க தானே சொல்றீங்க, அவர்கிட்ட வந்து கேக்குறீங்களா? முதல்ல எஸ் நீ தானே அங்க பேய் இருக்க பிசாசு இருக்குன்னு சொன்னது தான். தட் ஒன் யா தட்ஸ் வை இட் ஸ்டார்ட்ஸ் ரைட். ஸோ இவங்களோட கேரக்டர்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இவங்க 2 பேர் தான் இதை ப்ளே பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்கல்ல? ஆக்சுவலி வந்து நான் எழுதுறப்பவே வந்து பார்வதி தான் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா பார்வதி வந்து எனக்கு அவங்க பூவில் இருந்தே நான் அவங்கள ஃபாலோ பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து பயங்கர ப்ரில்லியண்ட்டான ஒரு ஆக்ட்ரஸ்ஸு. அண்ட் வந்து அவங்கள ஒர்க் நிறைய நான் பார்த்துருக்கேன். அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் நிறைய யோசிச்சிருக்கேன். ஸோ அப்படி தான் அவங்கள வந்து நான் வந்து யோசித்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போது எனக்கு என்னென்னா, இப்போ விக்ரம் சார் மாதிரி ஒருத்தர் இருக்காங்கன்னா ஆப்போசிட்டில் அவங்கள ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. லைக் வந்து அவங்கள மிரட்டுறதுக்கும், சண்டை போடுறதுக்கும், கூட நிற்கிறதுக்கும், ரொமான்ஸ் பண்ணுறதுக்கும், ஸோ ஒரு பயங்கரமாக அவரை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னு தோன்றப்போ வந்து நான் பார்வதி யோசித்தேன். அப்புறம் வந்து இன்னொருத்தர் யோசித்தேன், அதாவது ராதிகா ஆர்த்தையும் யோசிச்சேன்னு வச்சுக்க. எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ஒர்க். 10 பேர் அதுக்கப்புறம் பட் நீங்கள் அதனால அவங்க அப்புறம் அப்புறம் இவங்க வேற யாரும் யோசிக்கல. அவங்க வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆனா நான் ஜென்ரலா சில ஆர்டிஸ்ட் இல்ல அவங்க சொல்லுவாங்க இந்த படம் நான் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த 3 ரோலும் நான் பண்ணியிருந்தான்னு யாரும் ஆசை, ஏன்னா யாருனாலையும் பண்ண முடியாது. இட் இஸ் சோ ரியலிஸ்டிக். ஆமா, I called him and told, after I watched the film, I called him and told, இது வந்து ஆசைப்பட கூட முடியாது. இது வந்து ஐயோ நாம மிஸ் பண்ணிட்டோமே அப்படி கூட நினைக்க முடியாது.
ஏன்னா இவங்களை தவிர 3 பேர்த்த தவிர யாருனாலையும் இது பண்ண முடியாது. How sweet. From the producer, exactly. So, அதனால அவங்க வந்து நான் வந்து சார் இருங்க சார் நான் ஃபினிஷ் பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து ஸோ அதனால அவங்க வந்து பயங்கரமா பண்ணிட்டாங்க. என்னன்னா வந்து ஓவரா கேள்வி கேட்டு கொஞ்சம் நாளா பதிலே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதெல்லாம் ஓகே. I have to interfere here. Sorry. Okay, directors நிறைய விதமா இருப்பாங்கல்ல. சில பேர் ரொம்ப பேசணும்னு ஆசை இருப்பாங்க, லைக் questions, discussions. ரஞ்சித் அது பிடிக்கல, ரஞ்சித் அது வேணாம். It was very clear right from the beginning. He gave me a 2-line narration on the call. அப்புறம் நான் சொன்னேன் இல்லை ஆக்சுவலி கேன் ஐ நோ த ஸ்டோரி இட் செல்ஃப். ஏன்னா கங்கம்மாள் யாருன்னு எனக்கு புரியாது. He told me the whole story. I still don't know who Gangamal is because he told me the story, like exactly what's happening in the movie. But he took time out. The Zoom call வந்து I think 1.5-2 hours. He was just reading the story for me, which I think is a great thing coming from Ranjit because he doesn't do that. Ana location vanda verga it's like I want to ask him a question. He's like some ADs will be there. They're all wonderful people, but Ranjit enna kelvikkum badal kodukadhu adu okay, that's fine. He won't move his lips. She asked a lot of questions. It is not lot of ladies are there. They are all wonderful people. Underline. But Ranjit wears sunglasses and doesn't know. Now I can't even look into my directors. Kanni enna solludu adanja. So then I had a lot of fights with him. But yeah, eventually it worked out. It worked out. After that, Malvika, I followed from Beyond the Clouds. So அந்த படம் பார்த்ததுலேருந்தே எனக்கு மால்விகாவுடைய லுக் அண்ட் ஆக்டிங் வந்து உண்மையிலேயே வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து தமிழில் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது யோசிக்கிறப்போ சரி நான் என்ன பண்ணேன்னா இந்த கேரக்டருக்கு வந்து மால்விகா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து மால்விகிட்ட வந்து ஃபஸ்ட்டே பேசினேன். அப்புறம் கொஞ்சம் டேட் இஷ்யூஸ் இருந்தது, சில ப்ராப்ளம்லாம் இருந்தது. ஆனால் எனக்கு சில பயம் இருந்தது. இது வந்து நான் ஆக்சுவலி இந்த படம் வந்து ரொம்ப பிளான் பண்ணாமலே போயிட்டேன். திடீர்னு யோசித்தேன் படம் பண்ணிட்டு இந்த படத்தை ஈஸியாக எடுத்துட முடியும்னு போயிட்டேன். ஆனால் வந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த கேரக்டர்ஸு ஆர்டிஸ்ட்டு அந்த வேர்ல்டு க்ரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து நான் படம் எடுக்கிறப்ப தான் வந்து என்னால் அதை வந்து ஃபைன் பண்ணவே முடிஞ்சுது. ஸோ வந்து ஒரு லுக் டெஸ்ட் வந்து நான் மாலிகா கூப்பிட்டேன். அந்த லுக் டெஸ்ட் வந்தாங்க. ஸோ அவங்க பண்ணாங்க. எனக்கு என்னென்னா அந்த ஆரத்தி கேரக்டரு அந்த லுக்கெல்லாம் இவங்களால் க்ரியேட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் ஃபிசிக்கலாக வந்து இவங்களால் ஆரத்தி ஆக முடியுமா அப்படின்றது வந்து நான் யோசிக்கவே இல்லை. சரி ஒரு ஆர்டிஸ்ட் நான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து செட்டுக்கே போயிட்டேன். செட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து அந்த லுக்கில் ஆனால் வந்து அவங்கள நான் ஏற்கனவே செட் பண்ண அந்த ப்ரீ லுக்கில் வந்து பர்ஃபெக்டாக ஆரத்தி வந்துட்டாங்க. ஆனால் வந்து போயிட்டு அங்கே போய் இறங்கினோடனே வந்து ஸ்டண்ட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய சீக்வன்ஸு ஸ்டண்ட்டு அண்ட் மாலிகா வந்து பண்ண சொன்னேன். அது வந்து ஏன்னா வந்து ஆல்ரெடி ட்ரெயின்டாக இருக்கிறவங்களாலே பண்ண முடியாது. ஆனால் இவங்களுக்கு ட்ரெயின்டே கிடையாது அண்ட் வந்து அந்த ஃபிசிக்கும் அந்த மாதிரி இல்லை. ஸோ வந்து ஆனால் நான் பண்ண சொல்கிறேன், அவங்க பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியல. எனக்கு வந்து பயங்கரமான ஒரு கன்ஃபியூஸான ஒரு ஸ்டேட்டு அண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் ஆனால் எனக்கு ஒன்று மட்டும்தான் பயங்கரமாக இவங்க மேலே வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் க்ரியேட் ஆச்சு. என்னென்னா இவங்களால முடியல, ஆனால் டே ஃபுல்லாக வந்து இவங்க வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. லைக் அந்த கொம்பை சுற்றிட்டே இருந்தது, வந்து பயங்கரமான பெயின்னு. சி ஸ்டார்டட் க்ரையிங் அண்ட் வந்து அவங்களால ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து ஷோ பண்ண முடியாமல். ஆமாம், அவங்க வந்து இது வந்து ஷோ பண்ணவே இல்லை, என் முன்னாடி ஷோ பண்ணவே இல்லை. நான் பண்ண சொல்கிறேன். ஆனால் நான் வந்து ஏன் அவ்வளவு ஒரு கொடூரமான ஆளாக மாறினேன்னு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்பில். ஆனால் அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க. எனக்கு ஆனால் வந்து அந்த கேரக்டர் எப்படியா வந்துன்ற அந்த யோசனை மட்டும்தான் இருந்தது. பண்ண பண்ணிச்சு. அப்புறம் இவங்க வந்து ஆனால் அது வரல அன்னைக்கு, அந்த 3 days வரவே இல்லை. ஆனால் வந்து என்னென்னா ஒரு 3 மணி நேரம் மேக்கப் போடுறாங்க, வராங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த தொடர்ந்து ட்ரை பண்ணுறது இருக்குல்ல, அந்த கேரக்டருக்காக தன்னை அப்ளை பண்ணிக்க ட்ரை பண்ணது இருக்குல்ல, அதுதான் மால்விகா வந்து அவங்களுடைய நான் பயங்கரமாக மூவ் ஆனது. ஆக்சுவலி செம சூப்பர் இது. ஏன்னா அப்புறம் நான் செகண்ட் தாட்டே எனக்கு வரல. ஏன்னா இனிஷியலாக இருக்கிறப்போ வந்து எனக்கு சின்ன ஒரு சந்தேகம் இருந்தது. பட் விக்ரம் சார் கிட்ட கூட நான் டிஸ்கஸ் பண்ணேன். நான் ஆஃப்டர் தட் நான் வந்து என்ன பண்ணேன்னா இல்லை அவங்க ட்ரை பண்ணுறாங்க, அவங்க வந்து தொடர்ந்து இது கண்டினியூஸாக வந்து இந்த கேரக்டர் வந்து பயங்கரம் பிலீவ் பண்ணி இந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் வந்து போடுறாங்க, அவங்களால இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு பிரேக், இவங்களுக்கு ஒரு பிரேக் விட்டு அந்த சிலம்பம் ஒரு ஸ்டூடெண்ட் அவர் வந்து ஒரு வாத்தியார் அவர் வர வச்சு அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து கிளாஸ் வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்து
நமக்கு வந்து சிங் சவுண்ட்ல. ஸோ அதனால வந்து அது எல்லாத்தையும் அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த கேரக்டர் பயங்கரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டண்ட் அவங்க பண்ண விதம் இருக்குல்ல, அண்ட் அந்த கேரக்டர் வந்து பயங்கரமாக வந்து கொண்டு வந்துருக்குதுல்ல, அன்பிலீவபிள் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இவர் நம்ம ஜிவி கூட படம் பார்த்துட்டு அதான் சொன்னார், நாங்கள் அந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து படம் பார்த்துட்டு சொன்னார். அண்ட் அந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க் வந்து பயங்கரமாக படத்தில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் டெஃபினட்டா மக்கள் ரசிப்பாங்க. சென்னையில இவங்க மட்டும் டெரஸ்ல சிலம்பம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோஷியல் மீடியா அதான் ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட நின்று போட்டோ ஷூட்னால அங்கேயே சிலம்பம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஷி வாஸ் இன்வால்வ் இன் தி ஃபிலிம். அண்ட் ஐ திங்க் உங்களுடைய ரோல்ஸ் அவ்வளோ அழகாக த்ரூ த டீசர் அண்ட் த ட்ரெய்லரும் தெரியுது. பட் அந்த டீசர் ட்ரெய்லர் அதை வந்து வேற லெவலுக்கு அப் நாட்ச் கொண்டு போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரைப்படத்தின் இசையமைப்பாளர் தான். அவருக்கு ஒரு டெஃபினெட்லி பெரிய கியூடோஸ் கொடுக்கணும். அந்த பாம்பு நீங்க பிச்சு போடுறீங்களா சார், பாம்பு கூட இவ்வளவு வாயில சவுண்ட் எஃபெக்ட் வருமா எனக்கு ஆனா அது தெரியுது. இந்த பிளாக் பேந்தரோட என்ட்ரியில அங்க இருக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்ட். எவ்ரி லிட்டில் மைனர் டீடைல் அந்த மேஜிக் பத்தி சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கும்போது எனக்கு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. நம்ம நிறைய படம் பண்ணுறோம், ஒரு படம் கிட்டத்தட்ட பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டியும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அவங்க வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஆடியன்ஸு. நம்ம கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாலும் ஓபி அடிச்சிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்கும்போது நமக்கு அதுக்கான ஒரு விஷுவலாக ஒன்று இருந்தால் தானே நம்ம ஏதாவது ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து வேலை செய்ய ரெடியாக இருக்கேன். பட் அதுக்கான விஷுவல்ஸ் எனக்கு வரும்போது தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அது வந்து தங்கலானுடைய ஐடியா எனக்கு கிடைச்ச போது ஐ தாட் ஓகே இது ஒரு பெரிய ஒரு சான்ஸ் இது. பிகாஸ் இப்போ சில படங்களில் கிடைக்கும், 1001 எனக்கு கிடைச்சிது, மதராஸ் பட்டினமில் கிடைச்சிது, சில படங்களில் யூ வில் கெட் தட் சான்ஸ், அசூரனில் கிடைச்சிது. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. சரி இதை விட்டுறவே கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி விஷுவல் வந்த போதும் எனக்கு சேலஞ்சிங்காக இருக்குது ஒரு வாட்டி. ஏன்னா இவங்கெல்லாம் பயங்கரமாக நடிக்கிறாங்க, விக்ரம் சார், பார்வதி மேம், அப்புறம் மால்விகா எல்லாம் பயங்கரமாக நடிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்மளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியணும், நம்ம ஒர்க்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு சேலஞ்சு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டீம் எஃபர்ட் வந்து எனக்கும் ரஞ்சித் சாருக்கும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. எவ்ரி டைம் ஒரு பயங்கரமான சிட்டிங்ஸ் நடக்கும், ஒரு எக்ஸ்டெம்போராக நாங்கள் எதுனோ க்ரியேட் பண்ணுவோம், ஒரு ஜாமிங் செஷனாக இருக்கும். பட் அது ரொம்ப அழகாக வந்து விழுந்துருச்சு. சில படங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து விழும். ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சை எடுத்து பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு படத்துக்கு. ஸோ எல்லாருடைய உழைப்பும் வந்து ஒரு ட்ரெய்லரில் விஷுவலில் வெளியில் தெரியும் போது அது ரொம்ப ஆடியன்ஸ் பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க. ஸோ எனக்கு அந்த சான்ஸ் அமைஞ்சு சூப்பர். அந்த ஜாமிங் செஷன் சொன்னீங்க, ஒன்று இவர் பெரிய மியூசிக் லவர், டான்ஸ் லவர். ஒரு நல்ல விஷயம் ஒரு காஸ்ட்லெஸ் கலெக்ஷன் எல்லாம் பண்றாரு. அதனால எல்லா இந்திய மியூசிஷியன்ஸையும் பாக்கெட்ல வச்சிருக்காரு, எடுத்து விடுவாரு. நான் சொல்லுவேன், சார் என்ன சார் எனக்கு ஒரு லிரிக்ஸ் அப்படியே ஒரு இருந்தா இரு கூப்பிடுறேன், உமாதேவி இல்லைன்னா அறிவு வருவார். ஸோ இந்த ட்ரெய்லர்ல வந்து எண்ட்ல வந்து லானி தங்கலானி சாங் வந்து பெரிய ஹிட், எல்லாம் கேட்டே இருக்கிறாங்க எப்போ அந்த சாங் விட போறீங்க அப்படின்னு. ஸோ அந்த பாட்டு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டார், சார் சாங் வேணும் சார், எண்டு சார் அந்த செகண்ட் ஹாஃப்ல வரணும் சார் அப்படின்னாரு. ஓகே சார் வாங்க சார் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரிதமை க்ரியேட் பண்ணேன். அப்புறம் அறிவு கேம். அப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த எழுதிட்டு இருக்கேன், அவர் எழுதிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ரஞ்சித் சார் வந்து, சார் நல்லா இருக்கு சார், இங்கே ஒரு ஹை பிச்சாக ஒன்று பண்ணலாம், நல்லா இருக்குமா சார் அப்படின்னாரு. நான் உடனே அவர் என்ன சொன்னாங்க, சார் ஏதாவது வேர்டு இருக்கா சார், இல்லை தங்கலான்ற வேர்டு வந்தால் நல்லா இருக்கும்னு. சார் தெரியல சார், தங்கலான் அப்படின்னு நம்ம கத்த முடியாது சார், ஹை பிச்சில் போனால் அங்கே இடிக்கும், தங்கலான் அப்படின்னு பாட முடியாது சார். நான் கேம் அப் வித் திஸ் ஃப்ரேஸ், நானே தென் அறிவு கேம் அப் வித் திஸ் வேர்ட் லானே தங்கலானேன்னு வச்சுக்கலாம். தென் தட் கேம் அப் அண்ட் அது வந்து சாங்கை ஒரு பிரைட்டன் பண்ணிடுச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அதை வச்சும் போது பயங்கரமா எலிவேட் ஆச்சு. அப்புறம் ட்ரெய்லர்ல திடீர்னு எடுத்து வச்சாரு, சரி செட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுக்குமே அவர் சொன்ன மாதிரி இலக்கணம் கிடையாது. இந்த படத்துக்கு கிராமரே ஃபாலோ பண்ணல, அதான் உண்மை. அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சொன்னாரு. ஸ்கிரீன் பிளேவா இருக்கு, ஈவன் மேக்கிங் வந்து கிராமர் இல்ல. ஐ திங்க் ஒரு ஷாட் அந்த இடத்துல நான் அடி வாங்குறது அந்த மண்ணுக்கு, அதுவும் அடிதான். அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல கேமரா வச்சாங்க, இல்லைன்னா கேமரா மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு சாரி. அண்ட் ஐ வாண்ட் இன்டரப்ட் ஃபார் ஒன் மோர் திங். அவர் வந்து ஐ ஃபீல் ஒரு ராவா இந்த மாதிரி படம் பண்ணும்போது அதுக்கு ஒரு மியூசிக் இருக்கு, கமர்ஷியலா மாசியா பண்றது ஒன்று இருக்கு. அது எப்படி பண்ணாரு இமோஷனலா தெய்வத்தை மாதிரி இல்ல whatever I'm saying. பட் இந்த மாதிரி ஒரு படத்துல நீங்க வந்து அந்த அதை நீங்க கெடுக்கல, தட் அந்த ஒரிஜினாலிட்டி அந்த ரானஸ் அப்படியே தான் இருக்கு. ஆனா அட் த சேம் டைம் அது போரிங் அப்படின்னு போகாம யூ கிவிங் தட் அந்த இது கொடுக்குற போது உங்க சவுண்ட்ஸா இருக்கட்டும், வாய்ஸஸா இருக்கட்டும், தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ ஒரு கதைக்குமே ஒரு வாய்ஸ் இருக்கு.
அவங்க சார் சொல்கிறது தான், ஒரு கதைக்குமே ஒரு வாய்ஸ் இருக்குது. ஸோ தங்கலான் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் த வாய்ஸ் ஆஃப் த ட்ரைப்ஸ். ஸோ த ரூட்டட் வாய்ஸ் ஆஃப் த நேட்டிவ்ஸ். இதுதான் வந்து நான் வந்து என் மைண்டில் வந்து ரொம்ப தெளிவாக இதை நான் சொல்லணும். இந்த கதையில் ஒரு வாட்டி இந்த கதையில் நான் சொல்லணும், ஒரு விஷயம் இருக்கும். இப்போ ஒரு கதையில் ஒன்று இருக்கும், ஆக்டிங்கில் ஒன்று இருக்கும். ஸோ ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா இந்த வாய்ஸ் ஆஃப் த நேட்டிவ்ஸும் அந்த ஒரிஜினாலிட்டி மிஸ்ஸே ஆகக்கூடாது. அதனால நாங்கள் எல்லா ட்ரைபல் ட்ராக்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணோம். எல்லா ட்ரைப்ஸ், இருளர் ட்ரைப்ஸ், எல்லா ட்ரைப்ஸும் அவங்க டியூனே டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம பண்ணுற டியூனுக்கும் அவங்க ட்ரைபல் ட்ராக்ஸ்க்கும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க ஒரு நோட்லேயே சுற்றுவாங்க. ஸோ அதனால தான் இந்த ஜான 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 அந்த ஒரு விஷயத்தையே தான் திருப்பி சுற்றி டியூனில் வரும். ஸோ இதெல்லாம் வி ட்ரைட். ராஜா சார் வந்து நிறைய ட்ரைபல் ட்ராக்ஸ் அப்போ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெருசாக ட்ரைபல் மியூசிக்கை வந்து இந்தியன் சினிமாவில் பெருசாக கவர் பண்ணல. கேரளாவில் நிறைய பண்ணுறாங்க, தமிழில் வந்து யாரும் பெருசாக கவர் பண்ணல. ஸோ வி தாட் வில் டெல் இட் இன் அன் ஆத்தென்டிக் ஜோன் வேர் இட் இஸ் ரியல் அண்ட் இட் சவுண்ட்ஸ் ட்ரைபல். ஸோ வி brought in all those woodwinds, those word percussions, those tribal voices, stacks of voices. இப்போ அதுக்கு parallel பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் கொயர்ஸ் வந்து இருக்கும். ஆனால் ஆஃப்ரிக்கன் கொயர்ஸ் நம்ம அதே மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. we have to sound international but different, but we should sound earthy. ஸோ அந்த earthiness எடுத்துகிட்டு வர்றதுக்கு அந்த ஸ்டாக்ஸ் ஐடியாவை வச்சுட்டு நான் வந்து நம்மளுடைய டியூனில் நம்மளுடைய இந்தியன் ட்ரைபல்ஸ் வந்து அந்த சவுண்ட்ஸை நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் உட்வின்ஸ் அவர் சில சவுண்ட் சொல்லுவார், சார் ஃப்ளூட் ஒண்டி வரவே கூடாது சார், இது ஒண்டி வரவே கூடாது சார், நல்லா இருக்கு சார், ஃப்ளூட் வேணாம் சார், எனக்கு இது ஒரு ராகமாக இருக்குது சார், வேணாம் சார் அப்படின்னு. அப்புறம் சரி என்னடா பண்ணலாம், சரி ரீட்ஸ் எடுத்துகிட்டு வருவோம். இது வந்து அந்த தென் ஸ்னேக் சாமர்ஸ் அந்த மாதிரிலாம் ரீட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம். ஸோ இட் வாஸ் ஒன் அவர் எந்த கிராமருமே ஃபாலோ பண்ணாமல் அந்த மொமெண்ட்டில் அவருக்கு என்ன தோணுதோ அதை வச்சு நாங்கள் வந்து ஆடியோவை வந்து பின் பண்ணி வருவோம். சரி நிறைய வேணாம் தான் சொல்லுவேன். இது வேணாம் சார், இது வேணாம் சார், இது வேணாம் சார், இல்ல வேணாம்னு சொல்ல கத்துக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எது கொடுத்தாலுமே அவருக்கு பிடிச்சா கூட ஃபர்ஸ்ட் அதுல வந்து ஒரு சரி இது வேணாம் சார், ஃபர்ஸ்ட் டேக் ஃபர்ஸ்ட் இது சொன்னத வேணாம், நாலாவது டேக், அதுக்கப்புறம் அது ஆறு அமர. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி டீசர் மியூசிக் கொடுத்தோன்னே சார் இது வேணாம் சார் அப்படின்னு. பட் ஃபைனலா அதோடைய அவருடைய இன்டர்பிரிட்டேஷனோட சேர்த்து தான் ஒன்று வரும். அந்த முதல் இப்போ நேட்டிவா நம்ம ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ற அந்த காம்போசிஷன் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நீங்க ஒரு விஷயத்துக்கு கதை சொல்றாங்க, முதல்ல வர எக்ஸ்பிரஷன், முதல்ல வர டியூன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதை நான் விடக்கூடாதுன்னு நினைப்பேன். அவருடைய விஷயத்த சேர்த்து அப்படி ப்ரெசென்ட் பண்ணுவோம் ஒரு வாட்டி. இந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தங்கலான்ல கிடைச்சது. நான் சந்தோஷ்க்கு அப்புறம் வந்து என் சந்தோஷ்க்கும் எனக்கும் வந்து பயங்கரமான ஒரு இது இருக்கும். நான் என்ன யோசிக்கிறேன்னா அவன் வந்து சவுண்டை கண்டுபிடிச்சிரும். ஸோ அப்படி தான் வந்து இருந்தோன்னா இப்போ புதுசாக வந்து இப்போ ஜிவி வந்து முன்னாடியே வந்திருக்காரு, வெரி பாப்புலர் மியூசிஷியன்னு. ஸோ அவர்கிட்ட வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது. சும்மா போய்ட்டு ஒரு முறை மீட் பண்ணேன். இப்போ ஞானல் சார் கிட்ட பேசிட்டு சார் நான் ஜிவி போகலாம் சார் அப்படின்னு நான் சொன்னேன். சூப்பருங்க, நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருப்பார் அப்படின்னு சொன்னார். சரி சார்கிட்டே நான் சொன்னேன், நான் அவருக்கும் வந்து ஜிவி போகலாம் கரெக்டாக இருக்கும்னு தான் சொன்னார். சரி நான் சும்மா போய் மீட் பண்ணேன். மீட் பண்ணோடனே வந்து அவர் என்னை வந்து என்ன சொல்கிறது, அந்த ரிசப்ஷன் பண்ண விதம் இருக்குல்ல பயங்கரமாக இருந்தது. என்னடா அது ஒரு ரொம்ப ஈஸியாக இருக்காரு அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் மியூசிக்கில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்திருப்பது எனக்கு எப்படின்னா வந்து இதுதான், நான் வந்து எனக்கு வேணான்னு சொல்கிறேன். இப்போ சந்தோஷ் என்ன பண்ணோன்னா ஃபுல்லாக கம்போஸ் பண்ணி ஃபைனலாக கொடுப்பான். பார்த்துட்டு எனக்கு வேணான்னு சொல்கிறோம், டக்குன்னு வந்து ஓகே பரவாயில்ல அப்படி மாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துருவோம். ஸோ அந்த கம்ஃபர்டபுள் இருந்ததா. சரி இங்கே இவர் என்ன யோசிப்பாரு அப்படின்னு சொன்னோடனே வந்து என்னன்னா எப்படின்னா இப்போ கடைசியாக இந்த மினிக்கில் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா ஃபுல்லாக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் முடிச்சுட்டு அனுப்புகிறாரு. அனுப்பிச்ச உடனே நான் சொல்கிறேன் சார் எனக்கு சில சவுண்ட்லாம் எனக்கு வந்து வேணாம் சார் அப்படின்னு சொன்னேன். அப்படியே சார் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டுடியோ போயிட்டு எது உங்களுக்கு வேணான்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் எடுத்துருங்க சார். இல்ல பண்ணிட்டேன். நான் என்னடோ யோசிக்கிறேன், இங்க ஒரு ஆப்பிரிக்கன் வாய்ஸ் மாதிரி வரணும், இங்க இப்படி வரணும், இங்க உட்விண்ட போடுறா, இதை போடுறா, அதை போடுறா, நான் எல்லாம் டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு லைட்டா தெரியுது ஒரு படி லேயர் ஜாஸ்தியா இருக்குன்னு எனக்கே தெரியுது. சரி நான் பார்த்தேன் எப்படின்னா லாஸ்ட்ல தூக்கிடுவாரு எல்லாம் வச்சுக்கோ, நம்ம எப்படியோ வந்து ஒன்னு சொல்லுவாரு, அவரை வச்சு அதுல பாதி போயிடும், பாதி ரீடைன் கட் பண்ணிடுவானுங்க சென்சார்லன்ற மாதிரி. அவர் வரும்போது சரி நான் சொன்னேன் சார் நீங்க போங்க சார், உங்களுக்கு என்னதான் வேணாமோ தூக்கிருக்கு சார் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் அவரு போய் நிறைய தூக்கினாரு. அதுக்கப்புறம் அவரு பண்ணிட்டு போனாரு, ஒரு 2 ஒண்டி வச்சுட்டேன் நான் சார். ஸோ அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் அண்ட் வந்து வேணும் வேணாம் அந்த டிஸ்க்
டிஸ்கஷன் வந்து பயங்கர ஹெல்த்தியாக இருந்தது. அண்ட் வந்து கம்போசிங்கில் வந்து இப்போ என்னோடய தாட்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக அவர்கிட்ட சொல்ல முடிஞ்சது, அதை கன்வே பண்ண முடிஞ்சது. அவரும் அதை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் வந்து பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை எங்களுக்குள்ள, டிஃப்ரெண்ட் தாட் ஆஃப் ஒப்பீனியன் அப்படி எதுவுமே இல்லாமல் இந்த கதையோட உலகத்துக்குள்ளே அவரால் ஈஸியாக வர முடிஞ்சது. என்னுடைய இப்போ எனக்கு என்னென்னா வேர்ட்ஸாக என்னால் சரியாக சொல்ல முடியாது. இப்போ நான் ஒரு வேர்ட் சொல்லுவேன், ஆனால் அதுக்குள்ளே ஒரு இன்னராக ஒரு எமோஷன் இருக்கும். அதை வந்து கண்டுபிடிக்கணும்னா அது ஒரு ரொம்ப கடுமையான ஒரு கெப்பாசிட்டி தான். ஸோ அது இவங்க எல்லாரும் நல்லா பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அவரு ஸோ நான் என்ன பண்ணுவேன், இப்போ ஒன் மார் சொல்லுவேன். ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, கரெக்டாக பண்ணுறதுன்னு தான் சொல்லுவேன். போயிட்டு அது பயங்கரமாக என்னால் வந்து விளக்கலாம் முடியாது, அது ஒரு எமோஷன் தானே. ஸோ அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு நண்பராக ஜிவி மாறினார். அது என்னால் வந்து என்ஜாய் பண்ண முடிஞ்சது வெல் நாங்கள் ஒர்க் பண்ணுறப்பவே. அண்ட் ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது. தேங்க்யூ சார். ஸோ பியூட்டிஃபுல்ல சார். எனக்கு ஒரு பெரிய டவுட் சார். ரொம்ப அழகான ஒரு பொண்ணை பார்த்து நீ இந்த படத்தில் ஆன்டகனிஸ்ட்மா, இன்ஃபேக்ட் நீ வந்து ஒரு மித் மாதிரி தானே ஆர்த்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹிஸ்ட்ரி, ரியாலிட்டி அண்ட் மித்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு நம்பிக்கை. இவங்களும் கேட்குறாங்க அந்த ஒரு கேள்வியை ட்ரெய்லர்லேயே. அப்போது இவங்க ஆர்த்தி பண்ணணும், நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. நீங்கள் ஆர்த்தி பண்ணணும், நீங்கள் எப்போ முடிவு எடுத்தீங்க? when did you decide okay I am ஆர்த்தி? I was at a stage in my career where I wanted to work with good directors and do memorable roles. And as a female artist, as Parvati would know, it's so rare to get a good, well-written female character, and that too in a good maker's movie. Our combination is very rare. My manager told me that Ranjit sir was casting. I didn't know what the character was. I didn't know how important the character was. But the moment I heard his name, I was like, I want to do this. Please, like somehow just make it happen. But I didn't know about the character till I signed the movie, because like Parvati said, Ranjit sir doesn't talk. So he doesn't. It's all coming out. So then they sent me the script. So then I read the script and then I read the character and I was blown away. I was like, wow, such a... Nobody writes a character like that for a woman. When a character like that is written, it's for a male artist. It's a man versus a man, as we see in most films. That's the palette. You never see a man with a woman at that same level of power, in the film. So I was very surprised that he wrote something like that. I found that very interesting. And once we started working on the film, it's when I started finding out what his exact vision was. It's very hard to imagine that vision when you're reading the script. So as the shoot progressed, I realized, and I'm eternally grateful for Aarti. How was the experience first week of shoot? அவங்களே வழியெல்லாம் மறைச்சிட்டு நல்லா பேசுறாங்க. கை ஆட நான் 3 ஆக்டர்ஸ் கேக்குறதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் சார் கேக்குறேன். சார் how was the first week of shoot? இல்ல இவர் ஒரு 7 நாள் அடிச்சாருங்க. சார் நான் நினைச்ச மாதிரி இல்ல, நாம வேணா பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் பேசிக்கலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ பண்ணுங்க, ஒன்றும் வேண்டாம், எனக்கு அதனால அவரும் நினைச்சு போனது வேற. பட் ரொம்ப இழுத்துருச்சு. இவங்க மாளவிகா சொல்றப்ப நான் படம் பார்த்தோன்னு அதான் ரியலைஸ் பண்ணேன். நம்ம வடிவேல் என்ன டைலாக் தான், எவ்வளவு அடி வாங்கினாலும் நல்லவே சொல்லிட்டாங்க, அவ்வளவு அடி வந்துருக்கு. ஆக்சுவலி யூ நோ வாட், 50% see for actors 50% என்னதான் நீங்க ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் போட்டாலும் 50% is what a director writer writes for you. ஸோ அந்த ரைட்டிங் வந்து 50% அவங்க மனசில் இருக்கும். நீங்கள் என்ன கேரக்டர் அவர் எவ்வளோ உண்மையாக எழுதியிருக்காரோ அதுதான் மனசில் நிற்கும். அதோடைய அலங்காரம் தான் அவங்க பண்ணுற ஹார்ட் ஒர்க்லாம். ஏன்னா விக்ரம் சார்லாம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். எல்லா படத்துலையும் வெயிட்டை குறைப்பார், இதை பண்ணுவார். நமக்கே கஷ்டமாக இருக்கும், என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாரு. நானே சொன்ன ஒரு வாட்டி, சார் ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க, உங்கள் ஹெல்த் எல்லாம் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, நம்ம தங்கலான் பூஜையில் சொன்னேன். அவ்வளோ பண்ணுற உழைப்பு உங்களுக்கு கேரக்டர் சரியா இருந்தால்தான் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரும். அது வந்து தங்கலான்ல இவங்க 3 பேருக்குமே பயங்கரமா அமைஞ்சிருக்கு. நாட் only 3 பேர், everyone, all of them.
So that, you know, it falls in place in only few scripts. I think Thangalaan is One of those. Yeah. இப்போ ஜிவி டார்லிங் சொல்கிறப்ப ஒன்று தான் ஞாபகம் வந்துச்சுங்க. ஃபஸ்ட் டைம் அண்ணனை போய் மீட் பண்ணுறோம். நானும் ரஞ்சித் சாரும் போய் விக்ரமண்ணா வீட்டில் மீட் பண்ணிட்டு இவர் ஒரு டைம் லைன் சொல்கிறாரு. 3 monthsல நாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார், எனக்கு 3 months. நான் வெளியே வந்தோன்னே வான் பண்ணுறேன், மற்ற ஹீரோ மாதிரி நினச்சிக்காதீங்க, இப்போ இருந்து ஆரம்பிச்சிருவாரு, தயவு செஞ்சு கரெக்டாக சொல்லணும். இல்லை சார் முடிச்சிடலான்னா ஃபர்ஸ்ட் டே 3 பேரை குண்டா ஆமாம் எவிடன்ஸும் இருக்குண்ணா. 3 months கழிச்சு போகிறோம். எதுக்கு போகிறோம்னா மறுபடியும் 2 மாதம் வேணும்னு டைம் கேட்கறதுக்கு போகிறோம். நான் போகிறப்பே சொன்னேன் செத்தோம் நம்மன்னு சொல்லிட்டு நான் பயத்துலேயே போகிறேன். பட் இவர் என்ன நினச்சி வந்தாருன்னு தெரில. நாங்கள் எங்கே அண்ணனை பார்த்துட்டு வந்தோமோ அன்னைக்கு இருந்து ஒரு சின்ன 1 சென்டிமீட்டர் கூட முடியை கட் பண்ணல. 3 மாதம் அப்படியே இருந்ததுலேருந்து 22 kgs குறைஞ்சு வந்திருக்காரு. முடியெல்லாம் வளர்த்தி நான் செத்தோண்டா இன்னைக்கு டைம் வேணும்னு சொன்னேன். ஏன்னா அப்படியே ஷ்ரிங்க் ஆகிட்டாரு, கம்ப்ளீட்டாக ஷ்ரிங்க் ஆகி. எனக்கு தெரியும் அந்த ஒரு 3 மாதத்தில் நீங்கள் அவ்வளோ குறையணும்னா எவ்வளோ ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி. அப்புறம் உள்ளே போய் 2 பேருக்கும் அல்ல உள்ளே போய் உட்காந்துட்டு எப்படியோ டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாரு இவர். உடனே கட் பண்ணிட்டாரு. நான் ஷாக் ஆகிட்டேன். உடனே முடியெல்லாம் கட் பண்ணிட்டாரு, மீசெல்லாம் கட் பண்ணிட்டாரு. டென்ஷன் ஆகிட்டாரு. அப்புறம் சார் ஏன் சார் அப்படி நெல்லில் வந்துட்டு போயிட்டாரு. 2 நாள் பிறகு வந்தாரு, பார்த்தா எல்லாம் கட்டு. முடியாதுமா ரொம்ப நம்மளுக்கே. ஆமா சார், இவர் மெனக்கெடல் ரொம்ப ஜாஸ்தி சார். நான் திரைப்படத்தோட ப்ரமோஷன்ஸ்ல நான் இருந்தேன், நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் இத்தினூண்டா வந்தாரு, எல்லாரும் விக்ரம் சார் வராரு, அவர் வந்துட்டாரு ஸ்டேஜுக்கு, யாருக்குமே தெரியல. அவ்வளவு மெனக்கெடல் அவருக்கு. How do you go through that? I mean, what kind of preparation goes into becoming ஒரு கேரக்டர்? இப்போ தங்கலான் அப்படின்னு ஒரு கேரக்டருக்கு வரீங்க, அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களா? ஃபர்ஸ்ட் மன அளவில் பண்ணோம் சார், அதுக்கப்புறம் தான் உடல் ரீதியாக. நான் மன அளவில் 20 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் மன அளவில் பண்ணி நம்ம உடல் ரீதியாக மாறணும்னா வாட் கோஸ் இன்டு தட்? ஃபர்ஸ்ட் இஸ் சாரோட ஒரு அந்த இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் அண்ட் தென் வாட் ஹேப்பன்ஸ்? அந்த கதாபாத்திரம் எனக்கு வந்து ஒரு நார்மலாக ஒரு கமர்ஷியல் படம் பண்ணும்போது நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். அதில் நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கீங்க, ஃபிட்டாக இருக்கீங்கன்னா தட்ஸ் மூவி. பட் இந்த மாதிரி பண்ணும்போது ஐ தாட், ஐ மீன் வி ஆல் ஃபீல் தட் அந்த கேரக்டராகவே மாறணும். அப்போ வந்து அவன் மெலிஞ்சி இருக்கணும். அப்படி இருந்தால் தானே அந்த டைம் நீங்கள் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா யாருமே வாட்டர் சாப்பிட மாட்டாங்க. மேபி 10 அண்ட் தென் அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே. ஸோ எனக்கு வந்து அது ஒரு இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பண்ணும்போது அது ஒர்க் அவுட் பண்ணி நிறைய விஷயங்கள் பார்த்தேன். லைக் யூ ஹேவ் தி சென்டினல் ட்ரைப்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ அது மோஸ்ட் யாருமே அவங்க போக முடியாது அந்த இடத்துல. இது வெரி பேசிக்ஸ். அவங்களோட பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்து ஒரு ஆங்கிலேயரோட பாதிப்பு இருக்கும்ல, நம்ம உட்கார விதம் எல்லாமே, அவங்க உட்கார விதம், நடக்கிற விதம். ஸோ அது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ரஞ்சித் கிட்ட பேசினேன். ஸோ ஐ காட் வெரி எக்ஸைட்டட் பார்த்தேன் அது பண்ணுறதுக்கு. இட்ஸ் நாட் அபவுட் லுக்கு மட்டும் மாற்றிட்டு போய் பண்ணுறது ஒரு விஷயம், பட் அந்த கேரக்டராகவே மாறேன். நான் வந்து கொஞ்சம் தாட் புட்டுன்னு இங்கிலீஷ் பேசிட்டு அப்படி இப்படி பண்ணிட்டு எனக்கு வந்து அது ரொம்ப தூரம். ஸோ அதுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படி ஆகணும். ஸோ அதுக்காக இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஐ திங்க் பட் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அவங்க இடத்துல போயிட்டு இப்போ அவங்களோட ஹிஸ்ட்ரி அது வேறு. பட் அந்த எல்லாருமே அப்படி இருந்தோம், எல்லாருமே நம்ம எங்களோட உடைகள். அன்றைக்கி வேற ஒருத்தவங்க வந்தாங்க லொக்கேஷனுக்கு, அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க வந்து ஆடாக தெரிஞ்சாங்க. அண்ட் இதில் வந்து இப்போ நம்ம ஐயில் சொல்லணும், நம்ம 5 மணி நேரம் மேக்கப் போட்டு அதுக்கப்புறம் அந்த இது அது வேறு விஷயம். இங்கே வந்து இங்கேயும் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். பட் அது போட்டுட்டு லொக்கேஷனில் போன பிறகு மண், சாம்பல், கோல்டு, ஆஷ் எப்போவுமே வந்து ஒரு நார்மலாக அந்த மேக்கப்போட போனதே கிடையாது. எல்லா ஷார்ட்ஸ்க்குமே எல்லா சீனுமே வந்து ஏதோ ஒன்று நடந்துருக்கும், வேலை நடந்துட்டுருக்கோம், இல்லை சண்டை நடந்துட்டுருக்கோம், இல்லை ரத்தம். ஸோ அது வந்து நம்மளே கொஞ்சம் மண் தொட்டாலே நம்ம கழுவணும்னு தோணுது இல்லை. இப்போ உடம்பு பூரா நசுன்னு இருக்கும், அதுக்கப்புறம் காய ஒரு மாதிரி உறுத்தும், அரிக்கும். ஸோ இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நம்ம அங்கே போயிட்டு வந்து நம்ம கஷ்டப்பட்டு இது பண்ணுறோம் அப்படின்னா அது வேற ஒரு இதெல்லாம் மீறி அந்த ஒரு நசுன்னு இருக்கும், ஹாட்டாக இருக்கும், நைட்டு பார்த்தா ரொம்ப கோல்டாக இருக்கும். அது உள்ள வந்து ஒரு ஷார்ட், அண்ட் இவர் பண்ண ஷார்ட்ஸ் இவரோட நான் சொன்னல கிராமர் இல்லாதனால எந்த ஒரு ஷார்ட்டும் பிரேக்கப் பண்ணி ஓகே உங்கள் ஷார்ட் என் ஷார்ட்டு அப்புறம் நம்ம அப்படி கிடையாது. ஒரே ஷார்ட் தான், அந்த சீன் ஒரு ஷார்ட் தான், அந்த ஒரு ஷார்ட்டில் கேமரா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நிற்கவே நிற்காது. ஸோ அப்போ வந்து நீங்கள் உங்கள் ஷார்ட் எடுக்கணுமா நான் போய் ஃபோனில் இருக்கலாம், இல்லை ரிலாக்ஸ் பண்ண அது கிடையாது. அண்ட் கேமரா மூவ் பண்ணுறதுனால நம்ம சேருக்கெல்லாம் பக்கத்தில் வைக்க முடியாது, பக்கத்து ஊருக்கு தான் போகணும். ஸோ அந்த வெயிலே அங்கே தான் கிடப்போம், அங்கே தான் எழுந்திரிப்போம். அங்கே அந்த ஷார்ட் போன உடனே அவர் என்ன சொல்கிறாரு, மானிட்டர் கிடையாது. ஏன்னா அப்போ நம்ம வந்து உணர்ச்சி பூர்வமாக நடிக்க மாட்டோம் இல்லைங்களா. ஸோ எல்லாமே டேக் தான். உள்ளே போனோடனே இவங்க கூடிய தூக்கணும், நான் குழந்தைய தூக்கணும், ஒரு கட்டையை தூக்கணும், எல்லாம் அது தூக்கிட்டு தான் போகணும். அப்போ தான் நாமளும் அது ஒரு டேக்காக தான் போவோம். பட் அந்த ஃபஸ்ட் 20-30 டேக் கூட ஓகே ஆகாது, எங்களுக்கு தெரியும்.
ஆனால் அதுலேருந்து வந்தால் தான் போகும்போது அது பழகிடுது இல்லை. ஸோ எனக்கு ஐ மீன் ஹி வாஸ் வெரி இன்ஸ்பைரிங் டு மீ. அது கஷ்டம், எனக்கு தெரியும் அது ரொம்ப கஷ்டம், பட் இதை நம்ம பண்ணி தான் ஆகணும், இது பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, இப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஐ திங்க் நானும் இல்லை எல்லாருமே பண்ணோம். பட் எனக்கு அந்த அந்த ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தாரு ஒரு நடிகராக. தேங்க்ஸ் ரஞ்சித், ரியலி ஸோ ஏன்னா இன்ஸ்பயர் மீ பிகாஸ் எனக்குள்ள சில டவுட்ஸ் இருக்கும், நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஏதாதுன்ற போது இன்னொரு இயக்குனரோட உட்காரும் போது அவரோட பெர்செப்ஷனில் எடுத்துகிட்டு தேர்ஸ் அ லாட் ஆஃப் லைக் எங்களுக்கும் ஐ திங்க் ஒரு 2-3 days ஆச்சு டில் வி ஜெல். பட் ஆஃப்டர் தட் லைக் ஹவ் யூ சேயிங் ஜிவி ஆர் சந்தோஷ், அவர் வந்து ஒரு ஷார்ட்டில் நான் அவர் பண்ணிட்டு அது அந்த ஆமாம் அது வேண்டாம், லைக் ஹீ நோ எக்ஸாக்ட்லி ஐ நோ எக்ஸாக்ட்லி எது வேண்டாம், மேபி இது பண்ணியிருப்பேன் வேறு ஏதோ ஒன்று. ஸோ அது இல்லாமல் அப்படியே சில டைம் நான் கேட்பேன் என்ன பண்ண உங்களுக்கு தான் தெரியும், ஹலோ ரஞ்சித் சொல்லுங்கள், இட்ஸ் அண்டர்ஸ்டுட், லைக் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் தட் திங். அண்ட் அழகு என்னென்னா ஆர்டிஸ்ட் எல்லாருமே பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் அண்ட் ஜூனியர் ஆர்டிஸ்டே கிடையாது, அவங்களும் தியேட்டர் ஆர்டிஸ்ட் இருக்காது. ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரே ஒரு லைன் தான் இருக்கும், ஆமாடா அவ்வளோதான் இருக்கும் படம் முழுக்க, ஆனால் உயிரை கொடுத்து படம் முழுக்க பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் ஃப்ரேம் ஏன்னா கேமரா மூவ் பண்ணுறதுனால பேக்ரவுண்ட் யாராவது சொறிகிறது இல்லை இப்படி நிற்கிறது போயிடும் இல்லைங்களா. ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு ஐ டாக் ஃபார் ஆல் ஆஃப் திங், லைக் ஒரு 200 பேர் 300 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தரும் அடிப்பட்டு காலை உடச்சி தலையை உடச்சிட்டு இட் வாஸ் கான்ஸ்டன்ட்லி தட் வாஸ் ஹேப்பனிங். விழுறும் போது டூப்ஸ் கிட்டத்தட்ட நாங்கள் யூஸே பண்ணல, எல்லாமே நாங்கள் வந்து மணல் நான் நினச்சேன் நல்லா பழைய காலத்து நிறையா அப்போலாம் மரங்கள் இருக்கும்ல எல்லாமே இட் வாஸ் ட்ரை, ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு கோளாறுனாரு. இன்ஃபேக்ட் இப்போ விட இன்னும் கம்மியாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் கல் தான் பாறை தான், ஒரு இதை எடுத்தாலும் பாம்பு இருக்கும் தேல் இருக்கும், ரொம்ப சரி ஒரு தேல் 2 தேல் கொண்டானா அவன் போய் கல் எடுப்போம் 3 தேல், வேற என்ன சார் அந்த கடையில் போய் கேட்பான் ஒரு பாம்பு அங்கே அதில் அடுத்த கல் ஒரு பாம்பு, நானே ஒரு 5 பாம்பு ரிலீஸ் பண்ணியிருக்கேன் கட்டுவரியம், அந்த மாதிரி கொண்டு வருவாங்க விட்டுருவோம், ஏன்னா நம்ம விஷன் கீழே. ஸோ அந்த மாதிரி லொக்கேஷனில் அந்த மாதிரி குளிரில் அந்த மாதிரி நசன் அண்ட் காஸ்டியூம்ஸ் இல்லை இல்லையா. இப்போ காஸ்டியூம் இருக்கும்போது நம்ம வந்து பேடிங் போடலாம், இது எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாருமே கோமணத்தில் இருக்கனால விழுவோம் அடிப்படுவோம் ராக்ஸ். ஸோ தட் வாஸ் இட் வாஸ் பட் எங்களுக்கு வந்து இல்லை எனக்கு என்னவோ எனக்கு தோணிச்சு லைக் கஷ்டம் தான் பயங்கரமான கஷ்டம். ஆனால் எனக்கு வந்து ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் எல்லாருக்குமே உணர முடியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இன்டர்வியூஸும் யாரோ வந்துட்டு அவர் ஒரு லைன்லாம் இருந்திருக்கும், பட் அவங்க வந்து தங்களான் நாங்கள் இப்படி பண்ணோம் சார், ஆஃபீஸ் போன பிறகு சாப்பாடு போட்டார், அப்புறம் இங்கே போன பிறகு ட்ரெஸ் ஒன்றுமே இல்லாமல் பொண்ணுங்களா இருந்துச்சு, எங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழகி போச்சுங்க, கோமணத்தில் தான் சுற்றுவோம், தென் இது பண்ணோம் அது பண்ணோம் கஷ்டங்க, எவ்ரிபடி ஸ்டாக். ஆனால் எல்லாருமே பெருமையாக பேசுவோம். How many movies can you talk like that? அழகா ப்ரிப்பரேஷன்ஸ் பத்தி சொன்னீங்க சார், நீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் யுவர் பாடிலி ப்ரிப்பரேஷன். பட் இதுல வந்து இன்னொன்று ரஞ்சித் சார் கிரியேட் பண்ணது சார் மக்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி இந்த லைவ் சவுண்ட் சிங் சவுண்ட்னு சொல்றீங்களா, எளிதாக மக்களுக்கு புரியணும். ஆக்சுவலி என்ன நடக்குது, ஏன்னா மக்களுக்கு டக்குன்னு புரியுற விஷயம்னா நீங்கள் ஷூட் பண்ணிடுவீங்க, நேராக அது டப்பிங் ஸ்டுடியோக்கு வரும், சார் அங்கே பேசிடுவாரு, மேம் அங்கே பேசிடுவாங்க அப்படின்னா. ஆனால் ஒரு சிங் சவுண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது மக்களுக்கு எளிதாக புரிய வைங்களேன். ஸோ அது மக்களுக்கு புரியுறது செகண்டரி திங் தான் ஆக்சுவலி. அது வந்து ஒரு டிரெக்டருக்கு மோர் கம்ஃபர்டபுளான ஒரு வேலை அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு நம்ம வந்து அங்கேயே ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்க வைக்கிறோம், அவங்க அங்கேயே பயங்கரமாக பண்ணுறாங்க. அந்த எனர்ஜியில் இருக்கிற சவுண்ட் இருக்குல்ல, அதோட வேல்யூ வந்து டப்பிங்கில் மிஸ் ஆகுறது வந்து நான் என்னுடைய படங்களில் நான் நிறைய ஒர்க் பண்ணுறப்ப என்னால் அது வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ டப்பிங்கில் ரீக்ரியேட் பண்ணலாம், ஆனால் எனக்கு என்னென்னா டப்பிங் வந்து கிட்டத்தட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம ரீமேட்ச் பண்ணுற மாதிரியே ரீக்ரியேட் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஆனால் ஒரிஜினல் மிஸ் ஆகிறது தான் எனக்கு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான். வேர்ல்டு வைட் அண்ட் பாலிவுட்லலாம் வந்து சிங் சவுண்ட் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக மாறிடுச்சு இப்போ. ஆனால் தமிழ் ஃபிலிம்ஸ் வந்து இன்னும் வந்து சிங் சவுண்டுக்குள்ளே வந்து நம்மளால் இன்னும் போக முடியல, அச்சீவ் பண்ண முடியல அப்படின்றதுக்கு அது காரணம் பட்ஜெட்னு ஒன்று இருக்குது. நான் இந்த படம் ஏன் வந்து சிங் சவுண்ட் போகணும்னு நினச்சின்னா, ஆக்டர்ஸ் வந்து பயங்கரமாக பண்ண போகிறாங்க, ஆக்டர்ஸ் வந்து வேர்ல்டுக்குள்ளே போக போகிறாங்க, ஆக்டர்ஸ் வந்து சவுண்டை தான் வந்து பேச போகிறாங்க, அந்த லாங்குவேஜை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதோட மாடுலேஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வந்து பேச போகிறாங்க. ஸோ அவங்க நடிக்கிறப்போ அந்த எஃபர்ட்டில் வர அந்த சவுண்ட் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்க போகுது. அந்த கேரக்டர் வெளிப்படுற விதம், அந்த பாடி லாங்குவேஜ் அண்ட் அந்த சவுண்ட் ரெண்டுமே வந்து பயங்கர சிங்காக இருக்கும்ல. ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணோன்னா, அது கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னா சிங் சவுண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். ரியலாக அப்போயே வந்து எடுக்கிற சவுண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். டப்பிங்கில் இருக்கிற சவுண்ட் வந்து அந்தளவுக்கு வந்து கரெக்டாக இருக்காதுன்னு நான் தோணி என்னுடைய சவுண்ட் டிசைனர் ரூபன் கிட்ட வந்து நான் வந்து பேசினேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் தம்மம் அண்ட் நட்சத்திரம் நகர் ரெண்டுமே வந்து சிங் சவுண்ட் தான் பண்ணேன், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. முன்னாடி சிங் சவுண்ட் வந்து பயங்கரமாக ஒரு ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி சிங் சவுண்ட் பண்ணி அதை வந்து பண்ணுறது. இப்போ விருமாண்டிலலாம் வந்து கமல் சார் வந்து ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ அதில் வந்து ஆனால் வந்து சவுண்டோட டிஃப்ரென்ஸ் தெரியும், பார்க்குறப்ப படத்தில் வந்து நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தெரியும். ஸோ அதனால் நிறைய பேர் அதோட பட்ஜெட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா சின்ன படம், இப்போ நான் ஒரு விக்டிம்னு சொல்லிட்டு ஒரு ஆந்தாலஜி பண்ணேன், அது வந்து ஒரு சின்ன படம் தான், அது ஒரு 30 minutes படம், அதுக்கு வந்து சிங் சவுண்ட் பண்ணேன், செம சூப்பராக ஒர்க் ஆச்சு. அதான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். ரெண்டாவது வந்து என்னென்னா, அப்போ சிங் சவுண்ட் பண்ணுறப்போ ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து கரெக்டான ஆக்டரில் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும்.
அது ரொம்ப முக்கியமானது. அவங்க வந்து அந்த அவங்களோட ஸ்கில்லை வந்து பயங்கரமாக அது வந்து நமக்கு வந்து காட்டும். ஸோ அது ரெண்டுமே அது வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ சிங் சவுண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணது தம்மமில் செம்மையாக ஒர்க் ஆச்சு, நட்சத்திரம் அதுவும் சூப்பராக ஒர்க் ஆச்சு. அண்ட் வந்து தங்கலான் பண்ணுறப்போ நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஒரு பயங்கரமான ஒரு ஓப்பன் ஸ்பேஸு, எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அண்ட் வந்து மெயின் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு 7-8 பேர் வந்து ஆர்டிஸ்ட்டுங்களே இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த சிங் சவுண்டை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் வந்து இவர் ரூபன் கிட்ட பேசுகிறப்போ ரூபன் வந்து பண்ணலாம், நம்ம ட்ரை பண்ணலாம், ஆனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மூவி ஆரம்பிக்கிறப்பவே எல்லாருக்குமே வந்து சொல்லி அண்ட் இப்போ வந்து பார்வதிக்கு வந்து தமிழ் கொஞ்சம் வந்து அந்த ஸ்லாங்கு அந்த இஷ்யூஸ் இருந்தது. பட் ஆனால் வந்து அவங்க அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் வந்து பயங்கரமாக ட்ரை பண்ணி அதை வந்து பிரேக் பண்ணி அதை வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் மலைக்காவுக்கு வந்து தமிழில் பேசவே மாட்டாங்க, ஆனால் அவங்க வந்து சிங் சவுண்ட் அப்படின்றது வந்து நான் வந்து அன்காம்ப்ரமைஸ்டாக வந்து இது பண்ணவே முடியாது, நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னப்ப நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து கரெக்டாக பேசணும். அண்ட் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த மாடுலேஷன் கரெக்டாக இருக்கணும். அண்ட் வந்து அந்த சவுண்டுமே ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து அவங்க ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து சொல்லி அவங்க வந்து இதை வந்து கரெக்டாக வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதை ஆடியன்ஸ் பார்க்குறப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து லைக் நிறைய படங்கள் பார்த்துருக்கோங்க, என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா லைக் வந்து மோர் ரியாலிட்டி இருக்கும். அந்த சவுண்டோட வேல்யூஸ் வந்து இன்னும் பயங்கர சூப்பராக இருக்கும். அந்த பேசுறது, கத்துறது, அப்புறம் என்னன்னா உங்களுக்கு எல்லா சவுண்டுமே இப்போ பாடி சவுண்ட், அந்த நடக்கிற சவுண்டு, அப்புறம் வந்து அங்கே இருக்கிற காற்று, அதோட சேர்ந்து இருக்கிற அந்த வாய்ஸ் இருக்குல்ல, அந்த வேர்ல்டை வந்து ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப ரியலாக கொடுக்கும். அதுதான் வந்து அதோட வேல்யூஸு. டப்பிங்கில் எப்படி பண்ணோம்னா ஃபுல் நாய்ஸ் கட் பண்ணி வெறும் சவுண்டு மட்டும் எடுத்து பண்ணுறப்போ அந்த டப்பிங் வாய்ஸில் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு 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 நிமிஷம் நடிக்கிறாருன்னு வச்சுங்களேன், ஒரு சவுண்டு வந்து கொஞ்சம் லோவில் பேசுவார், ஒரு சவுண்டு கத்தி பேசுவார். திடீர்னு வந்து அவர் சவுண்டை வந்து சில சவுண்டு வந்து கரெக்டாக வராது, அதில் ஒரு ரியாலிட்டி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கிளியராக பேசுவாங்க, சிரிக்கிறது கூட ரொம்ப கிளியராக இருக்கும், பேசுறது கிளியராக இருக்கும், அழகிறது ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ எனக்கு டப்பிங் வாய்ஸ் வந்து நான் மேக்ஸிமம் வந்து அதுலேருந்து வெளியே வரணும்னு தான் நினைப்பேன். டப்பிங் ஸ்டுடியோக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைப்பேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காத இடம் நான் என்னுடைய கிராஃப்ட்லேயே வந்து டப்பிங் ஸ்டுடியோவில் உட்கார்றது தான் எனக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த ரியாலிட்டியை ஆடியன்ஸ்க்கு வந்து கொண்டு போய் கொடுக்கணுன்றதுக்காக நான் இந்த சிங் சவுண்ட் வந்து நாங்கள் வந்து பயங்கரமாக அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து சிங் சவுண்ட் தான். அண்ட் 20% வந்து இப்போ சவுண்ட் எடுக்கிறப்ப சில எரர் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாரையும் வந்து திருப்பி வந்து ரீடப் பண்ணோம். அண்ட் ஃபிலிமோடைய என்ன சொல்கிறது, ஒரு அடுத்த கட்ட லெவல் தான் ஃபிலிம் மேக்கிங்கோடைய டிமாண்ட் தான் அது. ஸோ அந்த டிமாண்டை ஒரு ஆர்டிஸ்ட்டாக எனக்கு தேவைப்படுது, ஒரு டிரெக்டராக எனக்கு தேவைப்படுது, அது வந்து கொடுக்குற ஆர்டிஸ்ட் தேவைப்படுது, அதை அச்சீவ் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. அண்ட் வந்து இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸ் கொடுக்குறப்போ இந்த ரியாலிட்டிக்குள்ளே அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அதில் சில இதுவும் இருக்குது. எனக்கு கஷ்டம் என்னன்னா என்னோட 2 கேரக்டர், அது ஓல்டர் கேரக்டர் வந்து வாய்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி, செங்கோடே அந்த மாதிரி. ஸோ அப்படி பண்ணால் பாருங்க மூஞ்சி மாறி நடிக்கிற மாதிரி பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நடிக்கணும், ஆனால் குரல் அப்படி இருக்கும். சோனியக்காரி இல்லை, யூ கான் டூ தட். ஸோ அது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு, எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பிகாஸ் அந்த வாய்ஸ் வேணும், ஆனால் இந்த மூஞ்சி அப்படி அந்த மாதிரி இருக்கணும், ஆனால் வாய்ஸ் எப்படி இருக்கும். நான் இந்த டப்பிங் நான் இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ ஆர்சி ட்ரெயிலர் நீங்கள் பார்க்குறீங்களா, சோனியக்காரி இல்லை, சோனியக்காரன் இல்லை, சோனியக்காரி தான் ஆர்த்தி சொல்கிறது எல்லாமே ஒரிஜினலாக பண்ணுவேன். நாமளே நான் டப்பிங்கில் பண்ணுவேன். ஸோ அது மூஞ்சி அப்படி வச்சுட்டு, பட் அதுலேயே நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ ஆக்டர் வந்து ஏமாற்ற முடியாது. நம்ம வந்து க்ளோஸ்அப் வச்சாலும் ஒய்டு வச்சாலும் சும்மா பேசாமல் லிப்பு அதெல்லாம் கிடையாது. அவங்க எனி டைம் என்ன வேல்யூஸ் வந்து கிரியேட் பண்ண முடியுமோ அந்த சீனில் அதை பண்ணிகிட்டே இருக்கணும். அதை வந்து இன்னும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து ரொம்ப ரியல் டைம்லேயே வச்சுருக்கோம், அந்த ஸ்கிரிப்டில் ரியல் டைம்லேயே வச்சுருக்கோம் அப்படின்றது வந்து சிங் சவுண்ட் வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த படத்தில் நம்ம அது பண்ணலாம். எப்போ சார் இந்த லவ் ட்ரையாங்கிள் நடந்துச்சு? தகத்தின்னு ஒரு படம் வந்து நான் எடுத்து வச்சதுக்கப்புறம் ரொம்ப ரிலீஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மெட்ராஸ் பார்த்ததுலேருந்து இவருக்கு எனக்கும் கொஞ்சம் லவ் வந்து அவங்க எல்லாத்துக்கும் ரெடி. இந்த படத்தில் நான் அடி வாங்கின மாதிரி, இந்த படத்தில் நான் அடிப்பட்ட மாதிரி, இந்த படத்தில் சாவு விளிம்புன்னு சொல்லுவாங்கல்ல, லைக் ஏதாவது ஒரு விஷயத்தில் போனது மாதிரி ஐ டோன்ட் திங்க் நான் அது வரைக்கும் பண்ணதே கிடையாது. After I watched the film, I called him and told, இந்த படம் நான் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த 3 ரோலும் 3 பேருக்கு தவிர யாருனாலையும் இது பண்ண முடியாது. ஒரு கதைக்குமே ஒரு வாய்ஸ்.
தங்கலான் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் த வாய்ஸ் ஆஃப் த ட்ரைப். Yeah. Female artist, as Parvati would know, it's so rare to get a good, well-written female character. நிஜத்துக்கு நிகர் நிஜமானது அப்படின்றது இந்த படத்தில் ஐ திங்க் இட் டெஃபினெட்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் டெலிவரி இருக்கும் சார். இவங்களுடைய லுக்ஸ் இருந்ததுல சார், அது ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். சாரோடைய லுக்ஸாக இருக்கட்டும், அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு இந்த கோமணத்தில் இருக்கிறது அப்படின்ட்டு. ஆனால் அவ்வளோ மண்ணும் சேரும் தெரியுது சார், அது நமக்கே கசகசன்னு இருக்கு உங்களை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இல்லை. ஸோ ஹவு டிட் யூ கைஸ் ப்ரிப்பேர் ஃபார் இட்? இதுதான் ஃபைனல் லுக் அப்படின்னு நீங்கள் எப்படி சார் டிசைட் பண்ணீங்க? நீங்கள் எப்படி பிகாஸ் யூஆர் அ பர்சன் ஹூல் கெட் ட்ரெஸ்ட் அண்ட் கோ அண்ட் சே இதான் இந்த லுக் ஓகேவா அப்படின்னு. ஸோ உங்களுடைய இன்புட்ஸ் என்ன இருந்தது, சாரோட இன்புட்ஸ், ஹவு டிட் தி அமால்கமேஷன் ஹேப்பன் ஃபார் ஆல் ஆஃப் யூ? ஃபர்ஸ்ட் கங்கம்மாள் கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். Oh, okay. First of all, I want to say that Ranjit had held a workshop kind of a thing. Like it was more like a dress trial than a workshop. I didn't know what to expect. So I'm going to that's I think the first time I met. I need some more time. பயங்கரமா நமக்கு நீங்க கங்கம்மாள் தமிழ்லயே பேசிக்கலாம். கங்கம்மாள் தமிழ்ல எல்லாம் பேசுறேன். அதெல்லாம் கேட்டா ஏய் One year அப்படி என்ன கேள்வி கேக்குறீங்க? I know the first thing that he made me say was என் மகனோட பேர் அப்படியே கத்தி அந்த what is it, the look test we had or shoot we had, அதில் even though we were taking photographs, he made me scream my son's name, and much like what Thangalaan was saying, I call him Thangalaan still. I find it very hard to call him Chiyan or Vikram sir or something because he is Thangalaan. So he was like Asoka na கூப்பிடணும்னா face cannot go like that. It is coming from the diaphragm, and I had not connected with my diaphragm in my entire life. But through Gangammal, எனக்கு அந்த பார்வை இல்லையா, அந்த காலத்து இருக்கிற பொண்ணுங்க அவரோட கதை என்னன்னா even in the written history it's not there. Right. So this is the first time Ranjit is creating the story where all the women are being portrayed for the first time. அந்த காலத்தில் இருக்கிறவங்க எப்படி இருந்தாங்க, அவரோட மனநிலை எப்படி இருக்குது, அதெல்லாம் புரியறதுக்கு ஏதாவது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர், ஒரு ஹிஸ்ட்ரி புக் ஏதாவது இருக்கணுமே. ஹர் ஸ்டோரி கிடையாது, ஹிஸ்ட்ரி கிடையும் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வி காட் டு பி கங்கம்மாள் மாதிரி, இல்லைனா ஆர்த்தி, இல்லைனா அரசாணி. இந்த பொண்ணுங்க யார், அவர் எப்படி அந்த குடும்பம் தானே சொல்கிறது, இந்த ஃபேமிலிக்காக அவர் யார். அப்போ ஐ நோ வி டாக்ட் அபவுட் ஹவ் ரஞ்சித் டசன்ட் டாக், பட் ஐ டூ ரெஸ்பெக்ட் தட் பிகாஸ் he will talk when it's required. அவருக்கு வேணாம் நோங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா அவருக்கு என்ன வேணாம்ங்கிறது அவருக்கு தெரியும், தெளிவாக தெரியும். The rest he gives us the freedom. You go and do it. If something doesn't work for me, I'll tell you. That's not working for me. அது கங்கம்மாள் இல்லை. He'll be very open like that. ஏன் பார்வதியாக நடிக்கிறீங்க, ஏன் கங்கம்மாள் எடுக்க மாட்டீங்க, இப்படியெல்லாம் பேசுவாங்க. After 5 days, 6 days, I started speaking back to him like that also. அப்போ என்ன வேணும் உங்களுக்கு அந்த மாதிரி. So it will seem like a fight, but the fact is we were all in the dark trying to find who Gangammal is, who Thangalaan is, who is Aarthi. அது ஃபுல் கதை நரேஷனுக்கு அப்புறம் சொன்னாங்க என்கிட்ட ஆனஸ்டாக, we will figure out Gangammal together. அது டியூரிங் ஷூட் இஸ் வென் ஷீ பிகேம் மோர் ஆஃப் கங்கம்மாள். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இங்கே முழு க்ரூவோட ஒரு அன்பு இல்லைன்னா ஆசீர்வாதம் அது இருந்துருச்சு ஒவ்வொரு ஷாட்டுக்கும். ஐ ஃபெல்ட் தட் சப்போர்ட். when the action was being called, everybody was rooting for me to not mess up. That in every single shot for 75-80 days that I worked, I got that. And then my co-actors, starting from Vikram sir, Thangalaan only I'll call you. So the thing is, we met, and first day of workshop, it was about being Gangammal and Thangalaan. They are married, they have 5 children. So what is our body language? And I found an actor who thinks a lot like me, like, okay, let's be the character and trip on that. That is like such a great place to be in. அவ்வளோ அந்த கிராஃப்ட் மேலே இல்லைன்னா அந்த கதை மேலே, இந்த ப்ராசஸ் மேலே இவ்வளோ பாசம் ரெஸ்பெக்ட் இருக்கிற ஒரு சீனியர் ஆக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது ஐ குட் ஜஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் ஃபால் மாதிரி இருந்துச்சு அர்ச்சனா. ஐ குட் ஜஸ்ட் ஃபால் அண்ட் ஐ நியூ ஹி வில் கேட்ச் மீ. அண்ட் தென் ஈச் டே பாஸ்ட் பை, எவ்ரி சிங்கிள் ஆக்டர் டர்ன்ட் அவுட் டு பி லைக் தட். We were all just there for each other. I don't think Gangammal became Gangammal when I got my Thangalaan to play that off. I got my children to be their mother.
அண்ட் ஒரு நாள் வந்து ஐ திங்க் ஐ வாஸ் வித் மை யங்கஸ்ட் சைல்டு அண்ட் அவரோட அம்மா வந்து பால் குப்பி எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் இஃப் அம்மா பார்த்தானா அழ ஆரம்பிச்சிடும். ஸோ ஐ ஒன்லி வாஸ் கிவிங் த மில்க் அண்ட் தென் சிட்டிங் லைக் தட். அண்ட் தென் ஏதோ பேச்சு நடந்துச்சு. மீ அண்ட் ரஞ்சித் வர் டாக்கிங் அண்ட் Ranjit said, "This is Gangamal. She's mother." After that, I haven't bothered him. Oh, I didn't have any questions. She is mother. Like beyond any other relationship, who she is as a mother comes out the most. And I don't know what that is. But I'm not a mother. I have no idea what that is like. Yeah. So that was quite an experience. என்னோட ஒரு ஃப்ரெண்ட் நம்ம படத்தில் இருந்தாங்க. அவர் before she left, she told me, gave me a wish, and she said, Gangamal, அந்த பாத்திரம் நீங்கள் நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் you would be transformed. Gangamal would have transformed youன்னு சொன்னாங்க. And that is so right. ஒவ்வொரு பாத்திரம் இருக்கும் நம்ம மனசில் வந்து அங்கே எங்கெல்லாம் இருக்கும். பட் Gangamal made me like sit up straight. I feel in life. Yeah. ரொம்ப அழகா சொன்னீங்க அத. I don't know the நீங்க ரொம்ப ஸ்வீட்டா ஃபெமினைனா பேசுறாங்க. நீங்க பாத்துட்டீங்க ஸ்பீக்ல வேற மாதிரி யார் அங்க வந்து அடிச்சிடுவாங்க. பொக்குன்னு அடிதான் எல்லாருக்கும். And I think that's a great comfort that two actors who play that role. I cannot say this enough. He is how do I say it? It's not in a bad way. He's crazy. He'll do anything for the character. Right? We become blind. Okay, அங்கே போய் விழணுமா, ஓகே அங்கே போய் என்ன பண்ணணும், anything and everything. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அப்போ பார்த்துக்கலாம். ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் வாண்டிங் டு பி தேர். அந்த பொட்டென்ஷியலுக்கு எனக்கு ஒரு கோ ஆக்டர் ஒரு ஸ்பேஸில் கிடைக்கிறதுனா இட் இஸ் அ ஹியூஜ் பிளெஸிங் பிகாஸ் வி ஆர் நாட் லக்கி லைக் தட். ஸோ ஐ குட் பி ஹர் அண்ட் not just with me, with every actor. He was always looking after them. So that's very important to watch also. Yeah, he knows that as much as he knows superstar, he is a great actor. அவங்களோட potential தெரியும். But that humility does not leave. So that was a big inspiring thing to watch for sure. And that is rare. Very rare. It's very rare. Very rare. And that is Vikram sir for you. Vikram sir, நீங்க சொல்லுங்க, தங்கலானா வந்தீங்கல்ல, அந்த உங்களுக்குள்ள you would have seen yourself and said, okay, that is Thangalaan. அந்த transformation பத்தி சொல்லுங்க. Not just bodily and the beard, but just listening to her. இல்லை எனக்கு பார்வதி சொன்னது வந்து எனக்கு அது ரொம்ப ரெசனேட் ஆகுது. பிகாஸ் சில டைம்ஸ் லைக் ரொம்ப நாளாக லைக் ரஞ்சித் கிட்ட பேசும்போது கூட அவங்க பேசுகிறமா தான் சொன்னேன். ஐ பீன் வாண்டிங் டு ஒர்க் வித். எனக்கு என்னவோ அவங்களோட ஸ்டைல் ஆஃப் அப்ரோச்சிங் கேரக்டர் ஒரே மாதிரி இருக்கும்ட்டாங்க. ஸோ அவங்களும் வேலை செய்வாங்க, அவங்க கையும் பயங்கர ஹார்டாக இருக்கும், அவங்களுக்கும் மசில்ஸ் இருக்கும். ஸோ எங்களுக்குள்ளே வந்து அவர் சொல்கிறார், இந்த இடத்துல நீங்கள் தள்ளி எது நாங்கள் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்குவோம். லைக் இந்த இடத்துல அடிப்படாது, பட் நான் இது பண்ணுற மாதிரி அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அந்த மாதிரி ஒரு இது. ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித். தேங்க்ஸ் சார். அந்த சப்போர்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. கேரக்டரை பார்க்கும்போது ஐ திங்க் லைக் எனக்கு எப்பவுமே அந்த ஒரு லுக்கு அப்படி வரும்போது எனக்கு வந்து இட்ஸ் நாட் என்னோட ஹோம்ஒர்க் வந்து அன்றைக்கி ஆரம்பிக்கும். எனக்கு வந்து ஒரு 3 மாதம் முன்னாடியே வந்து அவர் சொன்ன சீன்ஸ் என்ன பண்ணுறான், எப்படி நடப்பான், அதெல்லாம் ஒன்று போயிட்டுருக்கும். பட் ஒரு உள்வாங்கி அவர்கிட்ட ஏதாவது டவுட் இருக்கும்போது பேசிக்கிட்டே இருக்கும்ல, என்ன மாதிரி கேரக்டர் இல்லை அவன் வந்து. ஸோ எனக்கு சில டைம் வந்து அவன் ரொம்ப லீடர்னா அவன் ஸ்ட்ராங்காக இருப்பான் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஸோ அதை நம்ம ஃபீட் பண்ணிக்கிறோம். ஸோ உள்ளே போகும்போது இந்த மாதிரின்னு மற்ற விஷயங்கள்லாம் போட்டுட்டு அவன் ஒரு நாட்டுப்புறம் அந்த மாதிரி இருக்கணும், பட் வைல்டாக இருக்கணும், ட்ரைபல், ஆனால் அவனுக்கு ஒரு லீடரு அப்படின்னு இருக்கும்போது தென் இல்லை, ஆனால் அவன் வல்னரபிளாக இருக்கணும். இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி அவன் அப்படி கிடையாது, ரொம்ப கம்பீரமாக அங்கே இருக்க வேண்டாம். ஸோ அந்த ஒரு ஃபீட்பேக் நம்ம திருப்பி எடுத்துக்கிறோம். தென் பண்ணும்போது ஒய்ஃபோட இருக்கும்போது தே ஆர் ஈக்குவல். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஐ டோல்ட் ஃபர்ஸ்ட் டே ஐ மெட் ஹர், சரி நீ வந்து கவலையப்படாத, நீ தள்ளுறதா புஷ் பண்ணுறதா ஓடவா ரொம்ப வியாதர். அந்த ஒர்க் ஷாப் பண்ணும்போதே எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. பிகாஸ் ஐ ஃபெல்ட் இந்த ரோல் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி போகும். நம்ம வந்து வி கேன் நாட் ஹேவ் பவுண்ட்ரிஸ், அப்படி இருக்க முடியாது, இப்படி தான் இருக்கணும்னு இல்லாமல். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம். சில டைம் அழுக்கு இருக்கும், நான் வந்து இல்லை இருக்கட்டும் அப்படின்ற விஷயம். நானும் அப்படி தான். ஸோ எனக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ ஓகே லைக் கண்ணில் அழுக்கு இருக்க உடம்பு ஷீஸ் நோ வைக்கான அந்த கேரக்டருக்கு ஏன் இருக்கக்கூடாதுன்றது ஓ நாட் பேட் லைக் யூனோ அது கிட்டத்தட்ட சேம். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் தேர், அதெல்லாம் ஹெல்ப் ஆகும். பட் டோட்டலாகவே ஐ திங்க் ஸ்பீக்கிங் டு த டைரக்டர் தென் கெட்டிங் இட் நம்மளோட லைக் ஷீ சேஸ் நம்ம ஆக்சுவலி நம்ம ஒரு ஸ்டேஜ், நம்ம ஒவ்வொரு கேரக்டரும் பிளேயிங் இட்னும் ஒவ்வொரு இதுவும் இட்ஸ் லைக் தட். அந்த கேரக்டர் வந்து நமக்குள்ளே நிறையா எங்கேயோ இருக்கும், சப்ளிமினலாக இருக்கும். அண்ட் த மோஸ்ட் பேசிக் இஸ் ப்ரிமிட்டிவ் இதில், அதை போய் தேடி வரணும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது வந்து ரொம்ப
நான் நினச்சேன் ரொம்ப கஷ்டப்பட்டு வரோம். நான் வில்லேஜ் கதாபாத்திரம்லாம் பண்ணியிருக்கேன் ஊரில் பண்ணதெல்லாம். பட் இதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பட் தென் ரஞ்சித் அது அங்கே இருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்லிப் இன்டு. பட் அங்கே வந்துட்டு நம்ம பண்ணுற விஷயம் எல்லாமே லைக் கண்டினியூஸாக நான் ஷார்ட் இருக்கிறதுனால இல்லை, நீங்கள் ஒரு ஷார்ட்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அதை ஒன்று பண்ணிட்டு போயிடலாம். பட் அவ்வளோ ஃபுல் சீன் பண்ணும்போது சீனையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆனால் அங்கே வந்து நம்ம இருக்கணும். ஸோ நீங்கள் அந்த சீனை பார்த்தீங்கன்னா யார் ஹீரோ யார் தெரியாது. ஏன்னா எல்லாருமே இப்போ ஷார்ட்லாம் நான் அடிச்சு பிடிச்சி தள்ளிட்டுலாம் போவாங்க. சாரி சார் ஒருத்த விட நான் தூக்கிட்டு போனால் அவங்க நல்லா எல்போவில் விட்டுட்டு போவானுங்க. அப்புறம் ராஜி சார் நீங்களா? ஆமாம், எப்படி தெரியும் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இதுக்கு மேலே அதுக்கு வேற நான் பேசினா தான் தெரியும். But also Ranjit doesn't speak to any of us also for another. அந்த பாயிண்ட் I'll tell you. இது குட்டச்சாட்டாவே இருக்கு சார். நான் சொல்றேன் பேச ஆரம்பிச்சதே dubbing timeல தான். On set he won't talk to me. Later he tell me it's like you are Gangamal. So method actors பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? Method director. இல்ல இவங்க வந்து சொன்னாங்க என்கிட்ட பேசவே இல்லை. நான் சொன்னேன் நீ நல்லா பண்றமா, இந்த கேரக்டர் நீ கரெக்டா பண்ற, அவர் நினைச்சது நீ பண்ற, நீ அதுதான் உனக்கு என்ன பிரச்சனை இல்ல இல்ல அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லி நானே போய் தேடி இல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு நீ அந்த கங்கம்மாவை கண்டுபிடிச்சிட்டு அதனால தான் விடுறாரு. பசி இது என்ன ப்ராப்ளம்னா மற்ற செட்ல நான் ஜாலியாக தான் இருப்பேன். ஆக்சுவலி வந்து நான் வந்து எல்லாருமே பேசிட்டு ஜாலியாக தான் இருப்பேன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த படம் வந்து வரல ரைட்டிங்கே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது சப்கான்ஷியஸ்லி வந்து அந்த வேர்ல்டுக்குள்ளே வந்து நான் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த வேர்ல்டு இருக்கிற ஆட்கள் வந்து அவங்க கூட மட்டும்தான் பழகணும்னு படம் எடுக்கிறப்பவே எனக்கு வந்து தோணுச்சு. ஆக்சுவலி செட்டில் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, கரெக்டாக இருக்காங்களா, இவங்கெல்லாம் அந்த கேரக்டராக இருக்காங்களா. இன்னொன்று வந்து என்னென்னா ஸோ இந்த படம் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக இருந்ததுனால என்னால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் 70 நாள் நாங்கள் அந்த கேஜிஎஃப்ல தங்கி நாங்கள் வந்து ஷூட் பண்ணோம். ஸோ ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சில் பண்ணுறதெல்லாம் இருக்கும். ஸோ நான் வந்து போகவே இல்லை, இவங்கள பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இவங்க கூட்டிகிட்டே இருப்பாங்க வாங்க வாங்கன்னு. நான் செல்ஃபோன் வந்து சைலண்டில் போட்டு தூக்கிடுவேன். என் ரூம் எப்போவுமே க்ளோஸில் தான் இருக்கும். நான் வெளியவே வரல, யார் கூட பேசவும் இல்லை. எனக்கு என்னென்னா அதை பிரேக் பண்ணவே கூடாதுன்னு தோணுச்சு. அந்த வேர்ல்டுக்குள்ளேயே இருக்கணும். லைக் வந்து அந்த ஈவினிங் டைமில் கூட நான் பிரேக் ஆகக்கூடாது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வந்து அப்படியே நான் அந்த கேரக்டர்ஸை வந்து யோசிச்சிட்டே இருக்கணும். இன்னொரு பயம் என்ன தெரியுங்களா, ரொம்ப நான் பண்ண படங்கள்லேயே எல்லா ஒர்க்கர்ஸையும் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துனது இந்த படம் தான். அது வேற என்னை பயங்கரமாக ஹர்ட் பண்ணிட்டே இருக்கும். ஒரு திடீர்னு ஷூட் பண்ணுறப்ப நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டைரக்ஷனே வேணாண்டா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டைம் தோணுச்சு. எனக்கு நம்ம ஏன் இப்படி படம் பண்ணிருக்கிறோம், டைரக்டர் வேலையே வேணாம். 2 இதில் தோணும். ஒன்று வந்து நான் நினச்சதை எடுக்க முடியலன்னா எனக்கு தோணும், அப்புறம் நம்ம ஏன் இதை பண்ணிருக்கிறோம், தேவையில்லை இந்த வேலைன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சும்மா தனியாக நின்றுருப்பேன். அப்புறம் என்னை வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு சரி வா நம்மளால் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். அது யாருக்குமே தெரியாதுன்னு வச்சுங்களா, அது எனக்கு மட்டும் தான் தெரியும். இன்னொன்று என்ன பண்ணணும்னா வந்து நம்ம இவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம், நமக்காக நம்ம எழுதுனதுக்காக வந்து ஏன் இவங்களை இவ்வளோ கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு அது வேற என்னை பயங்கரமாக ஹர்ட் ஆச்சு. நிறைய பேருக்கு அடிப்படும். அண்ட் வந்து இப்போ சார்லாம் வந்து சொல்லவே வேணாம். ஆக்சுவலி வந்து அந்த பேக்வுட்டில் வந்து நடக்கிறதே வந்து இட்ஸ் நாட் ஈஸி. அந்த கல் மண் விழுறது சில சீக்வன்ஸ் எல்லாம் பார்வதி வந்து அவங்க 2-3 ஷாட்டு உண்மையிலே உழுவாங்க. எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். அந்த பெரிய சீக்வன்ஸ் ஒன்று வந்து எடுத்து நான் படத்தில் வேற வைக்கல. நான் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி சாரி வேற கேட்டேன். எந்த சீக்கிரம் நான் கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் அடி வாங்கணும் நல்லா. அதுவும் எப்படி சொல்றாரு வந்துட்டு சார் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன் பண்ணியாச்சு இல்லை கொஞ்சம் அப்படின்னா என்னன்னா நான் அவங்ககிட்ட போய் நீ அடி நீ அடி அந்த செமாடி அவன் அடிப்பான் உங்களுக்கு அடிப்பான் உங்களுக்கு எல்லாரும் அடிச்சாங்க. இப்போ வந்து அந்த சீன் மட்டும் அண்ட் மாளவிகா அண்ட் பார்வதி அந்த எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க அந்த சீக்வன்ஸில். எனக்கு என்னன்னா பார்வதிக்கு இவங்க மாளவிகாவுக்கு அடிப்படும், பார்வதிக்கு அடிப்படும், இவருக்கு அடிப்படும், அண்ட் வந்து இவர் பசுபதி சாருக்கு அடிப்படும். எல்லாருக்குமே அந்த அசோகன் இவன் அர்சான் எல்லாருமே வந்து அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்களே எல்லாமே செம சூப்பராக நடிப்பாங்க. சும்மா அப்படி விழுனா உண்மையிலே விழுவாங்க. லைக் வந்து ஒரு மேலேருந்து அப்படி வந்து கல் வந்து விழுணுன்னா வந்து அது வந்து எவ்வளோ ரியலாக பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுவாங்க. அவ்வளோ பசங்க அவ்வளோ பொண்ணுங்க பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. எனக்கு இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கல்ல, இது வந்து எனக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் கொடுத்துச்சு. என்னடா இது இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, இதை கரெக்டாக எடுக்கணும், நம்ம இதை மிஸ் பண்ணுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அது இப்போ வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ரிசல்ட்டும் வந்து நல்லபடியாக வரணும், இவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தரணும்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்கும் ஏங்கிட்டு இருக்கேன். நான் அதுதான் என்னுடைய பயமே. பிகாஸ் ஆஃப் தட் இந்த வேர்ல்டு இவங்க போட்ட எஃபர்ட்டு அண்ட் அதை உருவாக்கணும்னு ட்ரை பண்ணது அதோட வேல்யூஸ் தான் வந்து என்னை வந்து ரொம்ப ஒரு மியூட்டான ஒரு ஜோனுக்குள்ளே தள்ளிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் வெளியே ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுவீங்க. எஸ் சார் எஸ் சார் எஸ் சார். மியூட்டான ஜோனா சார் அது? நல்லா கியூட்டான ஜோன்ல ஷார்ட்ஸ் போட்டு டி-ஷர்ட் போட்டு மியூட்டான ஜோன்ல இருக்கு. அது வந்து நான் என்னோட அப்பியரன்ஸ் தானே, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு டைரக்டர்னா வந்து எல்லாரும் கோமனத்துல இருந்து இவருக்கு அப்படி தனி பேண்ட் ஷர்ட் போட்டு வா அப்படின்னு நினைக்கிறேன்.
பட் ஓகே சார், சூப்பராக சொல்லிட்டீங்க. இப்போ அவர் சொன்னது, நான் பண்ணுற விஷயங்கள் இவங்க எல்லாருமே கஷ்டப்படுத்துகிறேன், பல விஷயங்களுக்கு அப்புறம் நானும் மன உளைச்சலுக்கு ஆளானேன், ஆனால் ஃபைனல் ரிசல்ட் நீங்கள் பார்த்துட்டீங்க சார் ஆஸ் த ப்ரொடியூசர். இப்போ மனசு ஒன்று சொல்லணும்ல சார், உங்களுக்கு என்ன சார் சொல்லுது? ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஐ இமிடியட்லி கால்ட் அண்ணா, இமிடியட்லி கால்ட் ரஞ்சித் பிரதர் ஆல்சோ. எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நடக்கிறப்பவே எனக்கு ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர் வந்து ரஞ்சித் பிரதருக்கு அடித்தேன். இந்த மாதிரி ஒரு படம் நான் எடுத்திருக்கேன், நானும் இன்வால்வ்டாக இருக்கேங்கிறது அவ்வளோ சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. அண்ணாகிட்டையும் அதான் சொன்னேன் நான். ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். எடுத்த படங்களில் ஐ திங்க் ஐ வில் ஃபீல் வெரி ப்ரவுட் ஃபார் அ லாங் டைம் அபவுட் தங்கலான். சார் ரொம்ப அழகாக பரத்வாஜ் ரங்கன் சார் கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க சார், நீங்கள் வர்த்தக ரீதியாக ஒரு விஷயம், ஆனால் ஆடியன்ஸோட பெர்செப்ஷனில் இந்த திரைப்படம் நிற்கும் அப்படின்ட்டு. ஒரு ஆடியன்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் அ ப்ரொடியூசர் டு கோ டவுன் டு தி ஆடியன்ஸ், இவங்களுக்கு இதுதான் தேவை, இது இவங்க ரசிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு திரைப்படம் ரஞ்சித் அவர்கள் கொடுக்க முடியும், அதில் இவங்க தான் காஸ்டாக இருக்கணும், ஜிவி அவர்களோட இசை இருக்கணும் அப்படின்னு ஒரு அமால்கமேஷன் உருவாக்குறீங்களே சார். இப்போ அதோடைய ஃபைனல் ரிசல்ட் பார்க்கும்போது மகிழ்ச்சி இருக்குது, ஆனந்த கண்ணீர் இருக்குது. பட் அந்த ஆடியன்ஸோட புரிதலுக்கு ஒரு எஃபர்ட் போட்டிருப்பீங்கல்ல, ஆடியன்ஸ் இன்னைக்கு எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் என்ன மாதிரி திரைப்படங்கள் எதிர்பார்க்குறாங்க? இல்லைம்மா, ஓடிடி கோவிட் டைமில் நிறையா கண்டென்ட்டுக்கு நானே எக்ஸ்போஸ் ஆனேன். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஆகட்டும், மணி ஹிஸ்ட் ஆகட்டும், நிறையா வேர்ல்டு கண்டென்ட் வந்து நாமளே டைம் இருந்துச்சு அதை உட்காந்து பார்த்து ரசித்தோம். அதே மாதிரி பப்ளிக்கும் நிறையா பார்த்துட்டாங்க இப்போ. ஸோ அவங்கள வந்து இன்னைக்கு திருப்திப்படுத்துறது வந்து ஒரு ரெகுலர் கமர்ஷியலை வச்சோ இதோ அவங்க பார்க்கறது ஒரு இப்போ கதைன்னு நம்ம செலக்ட் பண்ணுறப்ப பேக்ட்ராப் ஹேஸ் டு பி கம்ப்ளீட்லி நியூ. இப்போ புஷ்பா ஆகட்டும், கேஜிஎஃப் ஆகட்டும், நீங்கள் பேக்ட்ராப் வந்து ஆடியன்ஸ் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப் நம்ம அமையணும், பிடிக்கணும் இல்லை அமையணும். கேரக்டர்ஸ் வந்து ஹீரோ கேரக்டரைசேஷன் ஆகட்டும், மெயின் கேரக்டர்ஸ் எல்லாம் யூனிக்காக இருக்கணும். இப்போ நீங்கள் எந்த சக்ஸஸ்ஃபுல் கல்ட் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னாலும் யூ வில் ரிமெம்பர். இப்போ சார்பேட்டா எடுத்தாலோ, பருத்தி வீரன் எடுத்தாலோ, சேது எடுத்தாலோ, பிதாமகன் எடுத்தாலோ ஒரு 15 கேரக்டர்ஸ் உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். கேரக்டர் நேமோடையே நீங்கள் சொல்லலாம், இந்த கேரக்டர் அந்த கேரக்டர். இப்போ குழந்தைன்னி, குட்டி சாக்கு, ஹீரோ ஹீரோயின் இல்லாம சொல்றேன். ஹீரோ ஹீரோயின் ஆப்வியஸ்லி வில் ரிமெம்பர் ஃபார் a long time. பட் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணது கூட நம்மளுக்கு இன்னைக்கு கேரக்டர் நேம் உட்பட we remember their face, அந்த கேரக்டர் ஞாபகத்துக்கு இருக்கும். அதே மாதிரி தங்கலானும் நீங்க ஒரு 15-18 ஆக்டர்ஸோட கேரக்டர்ஸை யூ வில் ரிமெம்பர். என்னோட நம்பிக்கை எப்பவுமே டைரக்டர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் புள்ளையார் சொல்லி எட்டுக்காடு ரெண்டுமே வந்து டைரக்டர்ஸ் தான். அவங்க நினைச்சா நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிறது. ஸோ அந்த நம்பிக்கை தான் அவருக்கு. ஆக்டர்ஸ் ஆகட்டும், டெக்னீஷியன் ஆகட்டும், அவரோட திங்கிங்க்கு, அவரோட கனவுக்கு மேலே ஒர்க் பண்ணுற டீம் கிடைச்சது ரஞ்சித் பிரதருக்கு ஒரு லக்கி இந்த படத்தில். வண்டர்ஃபுல். ரஞ்சித் சார் கிட்ட ரொம்ப பிடிச்ச 2 விஷயங்கள் சொல்லுங்க சார். டைரக்டரா கேக்குறீங்களா? எப்படி இருந்தாலும் சார், ரஞ்சித் என்ற மனிதர் கிட்ட உங்ககிட்ட ரொம்ப பிடித்த விஷயம். இல்ல, மிகப்பெரிய மனிதாபிமானி. ஏன்னா நோயிங் ஹிம் ஃபார் லாஸ்ட் 12 years நான் டிராவல் பண்ண வரைக்கும் அவரு மனுஷங்களா தான் பார்த்தேன். எந்த இடத்துலயும் அவர் இதுக்கு எனக்கே என்னையே ட்ரோல் பண்ணுவாங்க, அது பரவாயில்ல. பட் உண்மைங்கிறங்காட்டி நான் தைரியமா எங்க வேணாலும் சொல்லலாம். ஸோ அதுதான் ஃபேக்டர். ஐ திங்க் ஹீஸ் a biggest team player. அதாவது he feels everyone should be in the team, from let it be ADs or staff or lightmen, எல்லாருக்குமே ஈக்குவலாக ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கணும்னு நினைப்பார். ஃபோக்கஸ் அவர் எடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டார். இஸ் a strong team player. He is a leader material. He's got his own leader material. நான் ஒரு பொலிட்டிக்கலாக சொல்ல, நார்மலாகவே சொல்கிறேன். பொலிட்டிக்கலான்றது that's up to him, but he is a team player and an equalist and a leader material. இவர் தான் மெயின், இவர் தான் கோ டைரக்டர், இவர் அசோசியேட், அப்படி கிடையாது. எல்லாருமே ஒரு டிபார்ட்மெண்ட், எல்லாருமே ஈக்குவல். லைக் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி நடிக்கிற போது யாராவது ஒருத்தர் டேக் மேலே டேக் போயிட்டே இருக்கும், கூல் லூஸ் பண்ணவே மாட்டாங்க. யூ ஜஸ்ட் ஒன் மோர் போயிட்டு ட்ரை பண்ணுறா தட்ஸ் வெரி கூல். அந்த கூலிங் கிளாஸ் கொஞ்சம் இரிட்டேட்டிங். வந்து வெரி பேஷனேட் அபவுட் அவரோட ஆர்ட். அவர் ஒரு சிந்தனையாளர் அண்ட் ட்ரிப் பண்ணுவார். இப்போ இதுவே வந்து
சில டைம் என்னாச்சு இல்லை தெரியல சார், கதை எங்கேயோ கொண்டு கதை அவர் எங்கேயோ கொண்டு நல்ல வேலை கரெக்டான திசையை கொண்டு போச்சு. நம்ம அதனால தான் கிராமர் இல்லை, அது வந்து அவர் ட்ரிப் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அது அப்படியே எங்கேயோ போயிட்டு ஸோ பேசுகிற போது ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசுவார். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிகாஸ் ஐ ஃபீல் த சேம் வே அபவுட் மை கிராஃப்ட். அண்ட் இஸ் ஆல்சோ ஒரு ஆர்டிஸ்டானதுனால அந்த விஷயங்கள் அண்ட் லைக் ஹீ சேஸ் அவர் வந்து டெஃபினட்டாக ரொம்ப கம்பேஷனேட் டுவர்ட்ஸ் எவ்ரிபடி. ரொம்ப பிடிச்ச விஷயம். பார்க்குறதும் கொஞ்சம் அழகாக இருக்குது. ஸோ அண்ட் அப்படி இருந்தோம் நடிக்க வரல, நம்ம டைரக்டராகவே இருந்தோம். சாரி சாரி ஒன்னே ஒன்று பென்சில் பண்ணுறபோது நான் சொன்னேன், ஏன் நீ நடிக்க வர, டோன்ட் டூ திஸ் ஜிவி. ஐ திங்க் தட் டைம் யூ டூயிங் தெய்வ திருமூவி தாண்டவம். Really, why just make such beautiful music? But now I'm saying he's doing good movies. அப்புறம் சாரோட சேர்ந்து போய் சைமால் அவர் பெஸ்ட் ஆக்டர் வாங்கினா, நான் பெஸ்ட் டெபியூட் ஆக்டர் எடுத்து போட்டோம். He's got that. And என்னன்னா ப்ரொடியூசராக இருந்துட்டு he wants to make good content and at the same time இப்போ நிறைய நல்ல படங்களும் பண்ணுறாரு as an actor and as a but nothing to beat him as a music. I'm happy that அந்த நடிக்கிற போது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஒன்று வரும். நீங்கள் டைரக்டராக இருக்கிறோம், மியூசிக் டைரக்டர், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கண்ணாடி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போயிடும்ல, உங்களோட எண்ணம் ஃபுல்லாக இங்கே வந்துடுது. இருந்தும் அவர் வந்து பயங்கரமாக மியூசிக் போடுறாருன்னு நினைக்கிற போது தேங்க்ஸ் ஜிவி. அடுத்த படமும் அவரை நம்பி தான் இருக்கு. அப்புறம் தங்கலான் பார்த்தவொடனே வீரதீரஸ்வரன் வந்து அவரே நீ தான் ஓகே சார். நோ இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தங்கலான் for always. இப்போ தேவ திருமகள் போட்டு because of your music only, na half the performance. So no, we had a long gap. We didn't work with each other, then we had a chance. And he started acting also, so he didn't have time. So இல்ல எனக்கு I didn't say no to you. டிவி பிரதருக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா 1001 பார்த்தப்ப என்னால நம்பவே முடியல, இவர்தான் அந்த எனக்கு வந்து ஃபோன் அடிச்சு இல்ல இப்போ பேசிட்டு சார். இல்ல சார், அவர் ஒன்னு பண்ணாரு சார், எனக்கு ஃபோன் அடிச்சாரு. அது வந்து எனக்கு 10வது படம். படம் பார்த்துட்டு எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஜி, நீங்க வந்து இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து நீங்க வந்து என்ன உண்மையாவே நீங்க சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் அவரோட நான் ஃப்ரெண்டே ஆனேன். இப்படி ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்களா, நீங்க உங்களை பார்த்து இது நீங்க பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல, நல்லா பண்ணிட்டீங்க. அதுல என்ன, நாங்க எல்லா மியூசிக் டைரக்டர்ஸோடய ஒர்க் பண்றோம். மோஸ்ட்லி எல்லாரும் சிம்பிளா இருப்பாங்க, ஆனா கொஞ்சம் சைலண்டா இருந்தா ரொம்ப ஒரு அவர் வேற ஒரு உலகத்துல இருக்காரு, இசை உலகத்துல வேற எங்கேயோ இருக்காரு. அதெல்லாம் 1% கூட இந்த 12 years 13 yearsல ஒரு இடத்துல கூட இவர்கிட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரௌட்னஸோ, எவ்வளவு பெரிய ஹிட் கொடுக்குறப்ப கூட வெக்கப்பட்டு தான் ரிசீவ் பண்ணுவாரு அந்த பாராட்டை. ஏதாவது கூப்பிட்டு பாராட்டணும் இல்ல. ஆமா சார், ஒரு படம் பயங்கரமா பேரு கிடைக்கும், அப்புறம் அடுத்த படம் வந்து வச்சு செய்வாங்க. இதுக்கு நம்ம நார்மலாவே இருந்துட்டு போயிடலாம்ல, நல்லா கொண்டாடுறியா, ஓகேப்பா தேங்க்யூ, நல்லா இல்லையா, அது சரிப்பா கொஞ்சம் பெட்டரா பண்றேன்ப்பா. never let success go to your head or failure to you. ஆமா சார், அடுத்த நாளே உதவணும் சார், அதுக்கு நம்ம நார்மலாவே இருந்துட்டு போயிடலாம். ஆர்த்தியோட கேரக்டர் பத்தி, ஆர்த்தின்ற கேரக்டர் பத்தி. So like you'd asked before, what did we think after week 1? I thought I was getting replaced. Because it was, I came on board for the movie, I think 10 or 15 days before they started. It was that last minute. And the amount of skill sets you need for a character like this, you need minimum 4 to 6 months of preparation and practice. So I went, I tried, and I was like, okay, you know, I'll give it my all, because I really want this role. But if you don't know, it's like learning how to cycle, right? Unless you don't learn how to cycle, you can't. I didn't know how to use a stick. I didn't know Silimbam. I didn't know the basics of, you know, that craft. But I tried, and I thought, okay, you know, this is not going very well. So I was like, any day I'll get a call saying, okay, sorry, you know, we don't need your dates anymore. I have a feeling in every film. They are going to replace me. My first film I was so scared. வெயில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டியூன் பண்ணேன், 4 டியூன் பண்ணிட்டேன். 5வது டியூன் வந்து ஓகே ஆகுமா இல்லையான்னு தெரியல. என்ஜினியர் உட்காந்துட்டு இருக்கான், டே என்னடா என்ன டியூனும் ஓகே ஆகல, தூக்கிடுவானுங்களா படத்தை. அவன் கீழே ஏதோ போகும்போது இந்த டியூன் ஓகே ஆகலாம் அவ்வளோதான் அப்படிலாம் அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். மேலே வந்தான், டேய் லாஸ்ட்டாக ஒன்று பண்ணியிருக்கேன்டா, தூக்கிட்டு போட்டுண்டா, நான் கீபோர்ட் பிளேயராக போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டியூன் போட்டு காமிச்சேன். அப்படியே உட்காந்து கேட்டார். அவர் ரியாக்டே பண்ண மாட்டார் வசந்த பாலன்னு, அப்படியே கேட்டே இருந்தார். நானும் பார்த்துட்டே இருக்கேன். அப்படியே இருக்காரு சோகமாக இருக்காரு. ஓகே
ஓகேப்பா போனாரு. அப்படி கொஞ்சம் சந்தோஷமாச்சு. அப்போ நம்ம இருக்கோமா அந்த படத்தில்? இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். டேய் உண்மையாகவே அவர் பிடிச்சிருக்காடா? பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீழே போய் வரலான்னு கேட்டா நாளைக்கு மைண்டை மாற்றிக்கிட்டாருன்னா அதனால எனக்கு எல்லா படத்துலையும் அந்த ஃபீலிங் இருக்கும். நம்மளை தூக்கிடுவாங்க. பட் நீங்க இவ்வளவு நேரம் ரஞ்சித் சார் பத்தி பேசும்போது அந்த டவுட் யாருக்குமே வரதானே செய்யும். ஏன்னா he is such a perfectionist with what he does, இல்லையா? Did you have that? See, more than perfectionist, I couldn't even do basics at that point. Silambam is not basic, madam. not question of not சிலம்பம்ல Even like basic இப்போ இது வந்து action movement. ஆக்ஷன் பண்ணல. ஒண்ணுன்னு சிலம்பம் அந்த குச்சி மட்டும் இருந்தா பரவாயில்ல. இது வந்து ஒரு ஹெவி இந்த மாதிரி ஒரு இது பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது பேலன்ஸ் பண்ணி நீங்க நடுவில் பிடிச்சா இது வந்து விழுந்து. ஸோ அது வந்து இப்போ இதை சுற்றணும், என்ன அடிக்கணும், ஆனால் நிஜமாக அடிக்கூடாது, மிஸ் பண்ணணும். ஸோ அது வராது. ஒரு நார்மல் ஸ்டிக்கில் பண்ணலாம். ஸோ சிலம்பம் தெரிஞ்சவங்களுக்கே கொஞ்சம் கஷ்டம். அண்ட் நிறைய மூமெண்ட் கேரக்டர் வந்து இட்ஸ் மோர், ஐ திங்க் மோர் ஆக்ஷன் ஓரியன்டட்ல தென் எனிதிங் எல்ஸ். Action, less dialogues. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு ப்ரூஸ்லியோட தங்கச்சி தான் வரும். நோ சீரியஸ். அப்படி இன்ஃபேக்ட் லிஸ்ட்ல வந்து ஆப்பிரிக்கால இருந்து ஒரு பொண்ணு பல்ட்டி கில்ட்டி அடிக்குது எல்லா வியூஸ் லைக் அது எல்லாமே வந்துச்சு இனிஷியலா. இந்த படத்துக்கு அப்புறம் டைட்டில் வச்சுக்கோங்க ப்ரூஸ் ஆக்ஷன் குவீன். Bruce தங்கச்சி. And at that point, I was shooting for a Malayalam movie where I play a small town, village girl from Kerala. So I was eating. I didn't have to look, athletic. I had to look like a normal girl. So I was not working out. I was eating fish curry rice for lunch and dinner every day. Then I went. This happened. Next day, full change. Like diet completely changed. Every morning 1 hour, and I was still shooting for that other movie. So I had to balance out training and shooting for that. So morning 1 hour Silambam, shoot, come back, work out, again Silambam. So I started doing that. Full routine completely changed. And then after 3 months, I joined them for the next schedule. So by then I was better prepared. Physically I was much better prepared. And because so much of this character is derived from the physicality, it's the moment you work out, the moment you're doing a certain martial art form, you're deriving a certain strength from that, you're deriving your posture and mannerisms from that. But cracking the character, like who is Aarti, was so tough because I didn't have a reference point for it. Like I was looking at movies, Apocalypto, and Ranjit sir recommended a few movies, The Woman King and all of that. But again, that was more for the action and physicality and not so much for who is Aarti, right? Like for that, like if you're playing a police woman, you've seen women in the past play that. If you're playing any other role, there are reference points. So that was very hard. Being very primal and primitive was very hard because I've always been a city girl. So you talk a certain way, you walk a certain way, you giggle a certain way, you sit, you touch your hair a certain way. So to unlearn that and to get that rawness, that was very hard for me. And you can't prep, like you can do workshops, but that comes on set. Like you do, like after a few days of shoot, I could feel that coming inside me. So Ranjit sir would say on the mic, why are you standing like that, stand different, stand stronger, be more bold, or hit harder, more power, more power. So it took a long time, even after we started shooting, to even start getting it right. So it was a work in progress pretty much. And being with a group of actors who were you all said equally crazy, that made it nice because everybody was doing their own crazy things. So it was like a bunch of crazy people, so it didn't feel odd being your own crazy. Most of my scenes were with Vikram sir, all of my interactions. And I have to say this, I can't imagine having done this movie with any other actor. I've enjoyed working with other actors, I really have. But I've never worked with a co-actor who is this giving, who's constantly helping you. Because so much of acting is technique, right? We think it's only emotion. Emotion is there, yes. Technique, like, and especially stunt. You're on a rope, you're up in the air, I don't know what to do with my legs. And he's like, Spider-Man, do this, So even Ranjit say from the start. He'll come and get fully and go. Then she'll look at me and say, Spider-Man. But I'm going to monitor the body. I would be up in the air on the rope like this. கீழே இருந்தா கூட தெரியாது. மேல இருக்கப்பல ஃபுல் யூனிட் பார்த்துட்டு she said what do I do சார் அவர் இப்ப சொன்னார் நீ சொல்லு Spider-Man சார். It's a tough
for one anchor point, you know, and he was my anchor point throughout. Apart from Ranjit sir, obviously, he's the director, he's the captain of the ship. He's there, but apart from that, like I would do, so after a point I would do something, I would look at Vikram sir. Don't look at me, don't look at me. Look at the director, don't look at me. But it was just a feeling of comfort is what I mean. He's so encouraging, and because he's so skilled, he helps you, he teaches you these kuti tricks, and you know, so that nobody else could have been Thangalaan. Nobody. So that is something I feel so it was a mix of different things. Finding Aarti was a very layered and complex process. I don't know how it's come out. I can't speak about my own work. I hope it's, you know, I hope people like it. I hope. பட் அது எப்படி ஆச்சுன்னா அவங்க இதுவாக நான் ரஞ்சித்கிட்டே சொன்னேன், அவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம படம் முடியறதுக்குள்ளே கற்றுக்குவாங்க போல இருக்கு. அண்ட் பார்த்தா ஷி ஸ்டார்டட் டூயிங் ஸோ வெல் ஃபுல்லாக. தென் அவங்க சொல்கிறாங்க அடுத்த வரும்போது சொன்னாங்க, நான் வந்து ஜஸ்ட் வென் ஃபார் தெலுங்கு ஃபிலிம் ஒரு சின்ன பிட் இருந்துச்சு, அதை பார்த்துனே சூப்பராக பண்ண சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஃபைட்டே கொடுத்துட்டேன். அந்த படத்தில் பார்த்தா பல்ட்டி அப்புறம் திடீர்னு கட்டை இருந்துச்சா, சரி கட்டை வேணாம் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை என்ன சுற்றிச்சான். அப்புறம் அதை வச்சு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஆக்கிட்டாங்க. அப்போ ஸோ it was a 5-minute sequence, and King Solomon sir was doing the action. So he was like, okay, girl, female actor, and very very sweet stunt master. Hey, female actor. உங்களுக்கு ஜூஸ் கொடுப்பா. You know, and it was a stick. They gave me a stick. Compared to this, it's nothing. It was this much, okay, thin, lighter stick. And he was like, okay, you know, do 1, 2, 3. Tough, I'll explain again. I'm like, no, sir, this is like. Okay, ready. தூக்கி இப்படி போட்டு கால் ரெண்டு குச்சி கையில் எப்படி வந்து because in our movie, every the grammar of filmmaking that sir has done is we have a lot of single shots, like they said, you know, camera will move from one character to another character, third character, so sometimes it's like 2-minute long shots. So even when we're doing action, there are like minimum or 10 to 15 and speed also. But trailer la pathina or shot irukla sutti var that fast it used to be. Speed, power, timing, cues, everything we have to balance. So after initially rendu moonu thara adichitaanga nalla. Then adicha pirage I told the friend then when I told see illa adha dummy oh dummy valikuma ama valikum. She didn't know வலிக்குதுமா ப்ளூஸ் ஆன பிறகு காமிச்சு பாருங்க பாரு கலரே மாறுது. ஐயோ சாரி நினைச்சு டம்மினா அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. This was that first week also. First week I would hit him and I would be sorry. Again hit. Again அடி. Sorry. சொல்ல வேண்டிய சாரி. இப்போ வந்து பயங்கரமா இல்ல இப்போ வந்து ஃபைட் சீக்வென்ஸ் அவங்க கரெக்ட்டா பண்ணுவாங்க, நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம். So that's good. That's good. I mean that's what's important. But we learned on the go. Nothing, there's one amazing thing about Ranjit sir. இது ஃபிளாட்டரிக்காகலாம் சத்தியமா சொல்லல சார், உண்மையே சொல்றேன். உங்களோட எல்லா திரைப்படங்களுக்கும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய That's true. That is something that you celebrated. ஒவ்வொரு திரைப்படத்திலுமே உங்களுடைய female characters are always as strong if not more than the hero. And உங்களுக்கு அமைஞ்ச ஹீரோஸுமே அதுக்கு ஒதுக்காங்கன்னா it's a world of heroes. எல்லாருமே want to see the man powerful. It takes stars like Vikram sir to say, okay, you know what, I have a கங்கம்மாளும் ஒசத்தி பேசுவா குரல்ல அவ கூட நான் வயலண்டா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜா வரட்டும். ஆப்போசிட்ல நிற்கக்கூடிய அந்த ஆன்டகனிஸ்டும் ஒரு பெண்மணியாக இருக்காங்க அப்படின்னா அது ரஞ்சித் சார் மட்டும் தான் முடியும். And this is not flattery. I mean this as a man. That's very true. That's very very true. That is absolutely true. And பண்ணுங்க சார், தைரியமா நம்ம பண்ணலாம் சார். டேட் எல்லாம் யோசிக்காதீங்க. எத்தனை நாள் சார் போச்சு மொத்தமா இது டோட்டலா? ஒரு 130 போயிருக்கோம்னு நினைக்கிறேன். 130 days. இந்த நடுவுல எங்கயாவது யோசிச்சீங்களா முடியலடா சாமி போங்கடா டே அப்படி ஏதாவது? டெய்லி எல்லாரும் யோசிச்சுட்டு அந்த ஃப்ளைட்ல ஏறுற மாதிரி திருப்பி போகலாமான்னு தோணும். நான் டெய்லி லொகேஷன் போகிறோம், அப்பா நாளைக்கு வேண்டாம் சாமி அப்பா போதுண்டா சாமி அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கும் இல்லை, ஆனால் கிளம்புற போது இல்லை ஐயோ ஃப்ளைட்ல ஏன்னா ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது முடிவு வரைக்கும் பயம், யாருக்கு ஏதாவது ஆகிட்டு போகுது, எதுவும் நடந்துடக்கூடாது, அதுதான் நான் யோசிச்சிட்டே இருப்பேன். அடிபட்டுரும், அது பெருசாக ஆகக்கூடாது, திடீர்னு ஷூட் பண்ணிட்டே இருப்போம், ஒருத்தர் மயக்கச்சு விழுந்துருவாரு, அவர் தூக்கி ஓடுவாங்க, அவருக்கு எதாவது ஆகுது. ஏன்னா அந்த டெம்பரேச்சரே வந்து ஒரு வித்தியாசமான அந்த வெதர் வந்து அதாவது டேல வந்து நல்ல வெயில் இருக்கும், நைட்டில் வந்து பயங்கர குளிர் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, நிறைய பேருக்கு எதோ சின்ன பிரச்சனையெல்லாம் வரும். ஒரு பையன் ஒர்க் பண்ணிட்டே இருந்தால் நடிச்சுட்டே இருந்தால் திடீர்னு அவனுக்கு வந்து பயங்கரம் ஃபிக்ஸ் மாதிரி வந்துச்சு, அப்புறம் வந்து அவனால் பண்ணவே முடியல, அவனை தூக்கணும், ஆனால் வந்து அவன் சூப்பர் ஸ்டண்ட் பண்ணான். ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து திடீர்னு ஒரு பொண்ணு ஷூட் பண்ணிட்டே இருந்தால் பாக்கி வந்துச்சு.
ஆமாம் அதுக்கப்புறம் நாங்களாம் வந்து ஷூட்டிங் அது ஒரு ஷார்ட் நடிச்சுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அப்படியே நாங்கள் அது பாடுற சீன் நினச்சிட்டு இருக்கோம், யாருமே கிட்ட போகல. அதே மாதிரி சீனை நான் திரும்ப ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் மைக்கேஷன் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஐயோ பயங்கரமாக தான் இருந்தது ஆக்சுவலி அந்த. ஸோ அதனால் ஏன்னா அந்த டே பிரச்சனை இல்லை, டேஸ் வந்து எவ்வளோ சூப்பர் இல்லை. எனக்கு என்னென்னா வந்து இது கரெக்டாக முடிச்சிடணும், கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும், அந்த ப்ரெஷர் தான் அதிகமாக இருந்தது ஆக்சுவலி. மேக்கிங் வீடியோட ரிலீஸ் பண்ணுவீங்களா சார் பெருசா? இருக்கு பண்ணலாம். அது கண்டிப்பா வேணும் சார். நிறைய பார்ட்ஸ், அதாவது ஒரு கிளைமேக்ஸ்லயே வச்சிருக்காரா தெரியல. நான் கிளைமேக்ஸே அந்த என்கார்டு ஓடுது இல்லைங்க, அப்ப ஃபுல்லா எல்லாரும் பட்ட அடி எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தோங்கிறது போடணும். ஏன்னா இந்த நரேட்டிவே வந்து விஷுவலா பார்த்தோம்னா ஐ திங்க் அதுவே ரொம்ப எம்பவரிங்கா இருக்கும் சார். இப்போ தமிழ் சினிமாஸ் ஃபேன்ஸ் அது ரொம்ப எம்பவரிங்கா இருக்கும். சார் 60 ஃபிலிம்ஸ் முடிச்சாச்சு, 61st ஃபிலிம், இது அவர் பண்ணலையே அப்படின்னு ஒரு தேடி எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம் சார். ஆனால் எடுத்துட்டீங்க, அவர் பண்ணவும் வச்சுட்டீங்க, தங்களானும் கம்ப்ளீட் ஆயாச்சு. இட்ஸ் கோயிங் டு கோ டு தியேட்டர்ஸ் ஆன் 15th of August. இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு சார். இது வரைக்கும் சியான் விக்ரம் அவர்கள் பண்ணாத ஒரு விஷயத்த நான் பண்ண வச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி. ஹவு டஸ் இட் ஃபீல் ஃப்ரம் யோர் ஹார்ட்? உண்மையிலே இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து எனக்கு தோணுது என்னன்னா, அவரோட ஆக்டிங்கை வெளிக்கொண்ட அளவுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்டை நம்மளால் எழுத முடிஞ்சது, ஒரு கேரக்டர் நம்மளால் எழுத முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ஃபீலிங் ப்ரௌட் அபவுட் மீ. ஸோ இதை வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, ஆர்டிஸ்ட்னால் வந்து தன்னோட ஆர்ட்டை பயங்கரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது வேல்யூஸை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க கூட ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, அது பயங்கரமாக இருக்கும் அது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து விக்ரம் சார் வந்து அவர் நடிச்சிருக்கிறது எவ்ரி சிங்கிள் ஃப்ரேம் அண்ட் வந்து அவர் அப்படி இருந்ததை பார்த்து நான் வந்து மறந்துட்டேன் ஆக்சுவலி. பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. அது ஸோ ரியலிஸ்டிக். இட் இஸ் நாட் லைக் ரொம்ப சினிமேட்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. சார் அதான் ஃபஸ்ட்டு 3 டேஸில் வந்து எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன அப்படி போயிட்டே இருந்தது. அவர் வந்து என்னென்னா, ஸோ அவருக்கு சில ஐடியாஸ் இருக்கும், எனக்கு சில ஐடியாஸ் இருக்குது. ஆனால் சார் வந்து நடிக்கிறாரு. நான் என்ன சொன்னேன் வந்து, நான் போயிட்டு வந்து நீங்கள் நடிக்கவே நடிக்காதீங்கன்னு தான் சொன்னேன். தங்களான்னா இப்படி தான் இருக்கணும், எனக்கு வந்து நீங்கள் அப்படியே அந்த கேரக்டராக மாறிடணும், நீங்கள் வந்து அது அதாவது என்னென்னா அவர் வந்து தன்னை வந்து வேற ஒரு கேரக்டராக யோசித்து நடிக்க ஆரம்பித்தாலே வந்து அது அவர் பாடியிலேருந்து வெளியே போகிற மாதிரி இருந்தது. ஸோ நான் அவர்கிட்ட அதை சொன்னேன். அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரியலைஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து கொண்டு வந்து கடைசியாக வந்து அவர் தங்களானா மாறி நின்னார். அது ஒரு ஆக்டராக இல்லாமல் ஒரு ரியல் தங்களான் எப்படி இருப்பாரோ அப்படி நின்னார்ல. எனக்கு வந்து உண்மையிலேயே நான் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல. ஈவன் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ எல்லாருமே வந்து அதுதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஒர்க் கொடுத்துருக்காரு. அண்ட் வந்து அது பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. அதுதான் நான் சொல்லுவேன், செம்ம சூப்பராக வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அது ஆடியன்ஸ்க்கு டெஃபினட்டாக பிடிக்கும், அவங்க இதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, அது வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து வி ஆல் ஹோப்பிங். அண்டு டெஃபினட்டாக அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அண்டு சார் மட்டும் இல்லாமல் இல்லை நடிச்சிருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் நான் சொல்கிறேன், அவருக்கு போட்டி. அதாவது என்னென்னா, சார் இருக்கார், ஆப்போசிட்டில் யார் இருக்கணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். அப்போ பசுபதி சார் இருந்தால் பயங்கரமாக இருக்கும். ஸோ அவரை கூப்பிட்டு வந்து அவர் வந்து பயங்கரமாக பண்ணார். சரி இவங்க 2 பேர் இருக்காங்களா, வேற யார் இருப்பாங்க, ஹரி வந்து அவன் பயங்கரமாக பண்ணான். அண்ட் வந்து அப்போ வந்து சார் கூட வந்து யார் பேரா இருக்குன்னா வந்து இவங்க பார்வதி இருக்கும். பார்வதி வந்து பயங்கரமாக அப்படி நின்னாங்க அவங்க, லைக் வந்து மால்விகா. ஸோ எவ்ரிபடி சின்ன அப்புறம் இவங்கெல்லாம் இப்படி நடிக்கிறாங்கல்ல, அப்போ பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் எப்படி இருக்கணும், பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஆடிஷன் பண்ணி அந்த அவங்க எடுத்து செம்ம எக்ஸ்ட்ராடனரி எஃபர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க அந்த டான்ஸில் ஆடுறவங்க பாதி பேர் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் தான். நான் டான்சர்ஸே வந்து கம்மி தான் அதில் ஆக்சுவலி. பாதி வந்து இந்த மினிக்கி சாங்கில் ஆடுற அந்த பொண்ணுங்க எல்லாமே பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டு. அந்த அளவுக்கு வந்து அந்த லைஃபோட சேர்ந்து அந்த கேரக்டரை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு அந்த ரியல் வேர்ல்டை வந்து அந்த தங்களான் அந்த வேர்ல்டை வந்து கிரியேட் பண்ணதுக்கு வந்து ஆர்டிஸ்ட் வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. நாட் ஒன்லி ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் பற்றி நம்ம எல்லாமே பேசணும். அந்த வந்து கிஷோர் கேமரா பண்ணியிருக்கான், பயங்கரமாக வந்து அவனுடைய ஹார்ட் ஒர்க் வந்து அதில் இருக்குது. அவனுடைய டீமே இருக்கு, அவன் ஓவரால் டீம் எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஆர்ட் டைரக்ஷன் வந்து மூர்த்தி சார் பண்ணியிருந்தார். ஸோ அதில் வந்து எதுவுமே ஆர்ட் டைரக்ஷன் மாதிரியே தெரியாது, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக செம கூலாக அப்படி வந்து இருக்கும். அந்த ஸ்டண்ட் வந்து சாம் பண்ணியிருப்பார். அண்டு ஸ்டண்ட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆக்சுவலி அந்த ஸ்டண்ட்டை எடுக்கிறது, ஒவ்வொரு ஸ்டண்ட்டை எடுக்கிறதுக்கு. ஏன்னா நிறைய டூப் போட முடியாது, நிறைய கஷ்டம். ஸோ அப்படி பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து எவ்ரி டெக்னீஷியன்ஸ் வந்து அவ்வளோ பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க இந்த படத்தை எடுக்கிறதுக்கு. அந்த ப்ரொடியூசர் சைட்லேருந்து பெரிய சப்போர்ட் இருந்தது. என்றைக்குமே வந்து அவர் வந்து இந்த பட்ஜெட் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபைட் பண்ணவே இல்லை. நீங்கள் படம் முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக தான் உட்காந்துருவோம் எனக்கு. படம் முடிகிறப்போ பிரச்சனை இல்லை, வெளியே
படம் முடிஞ்சு பிரச்சனை வந்துடும் டெஃபினட்டாக வந்து அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் எல்லாத்துலேயும் ஒரு நான் சிங்க் இருக்கும். இப்போ வரைக்கும் ஒரு நான் சிங்க் இல்லாமல் ஒரு செம ஸ்மூத்தனா இப்போ வரைக்கும் வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் வந்துட்டோம், படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அவர் சொன்னதே கிடையாது இது இதோட நிறுத்திடுங்க, இவ்வளோ செலவு பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஐ திங்க் 10th சொன்னார் பட்ஜெட் மாறும், சரி பரவாயில்ல. ஸோ எவ்ரி திங் பயங்கரமாக இப்போ ஜிவியோட ஒர்க் பண்ணுறதுல எல்லாமே செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது வந்து நம்ம எடிட்டர் வந்து செல்வா வந்து இப்போ பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கான். அந்த எடிட்டோட திங்ஸ் அண்ட் ஸ்டைல் அண்ட் விஎஃப்எக்ஸ் டீம் எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணிருக்கோம். அண்ட் டெஃபினட்டாக வந்து ஆடியன்ஸுக்கு என்ஜாய் பண்ணுற, அவங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு படமாக இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய நம்பிக்கை ஆக்சுவலி.